Boomer T-shirt and masks for men. Chai with Chitra. இன்றைய சாய் வித் சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் நடிகரும் கேரவன் அதிபருமான அருணாச்சலம். இன்றைக்கி படப்பிடிப்புகளை கேமரா எல்லாம் கூட நடத்திடலாம், ஆனால் கேரவான்கள் இல்லாமல் நடத்த முடியாது. அப்படிப்பட்ட கேரவான்கள் பலவற்றை பல ஆண்டுகளாக நிர்வகித்து வருபவர் தான் அருண் என்கின்ற அருணாச்சலம். இந்த சினிமா துறையிலே அவருக்கு பல ஆண்டுகால அனுபவம் உண்டு. அருணாச்சலம் பல முகங்களுக்கு சொந்தக்காரர். ஒரு பக்கம் அவர் கேரவான் அதிபர், இன்னொரு பக்கம் செய்தி வாசிப்பாளர், இன்னொரு பக்கம் நடிகர். தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகனான விஜய் உட்பட பல முன்னணி கலைஞர்களோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற அருணாச்சலம் தன்னுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் இந்த நேர்காணலிலே சுவைப்பட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். நீங்க அருணா அருணாச்சலமா? அதாவது தூரத்துல இருக்கிறவங்களுக்கு அருணாச்சலம், நெருங்கிய வட்டத்துல இருக்கிறவங்களுக்கு அருண். இப்ப பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு பின்னால என்ன ஆகணும் அப்படின்றது உங்களுடைய கனவா இருந்தது? சார், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்து மீடியாவுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமா இருந்தது. காரணம், என்னுடைய தாய் மாமா நிறைய புஸ்தகங்கள் படிக்கக்கூடியவர். அவர் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும் போது டாக்டர்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க இல்லையா, அப்ப அந்த புக்ஸ் வாங்கி படிச்சுட்டு அந்த பழைய புக் எல்லாம் கொண்டாந்து ரூம்ல போடுவாரு. நான் ஹாஸ்டல்ல இருந்து வீக்கெண்ட்ஸ்ல அவர் ரூமுக்கு போகும்போது அப்படி வேற வழி இல்லாம அந்த புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல நூலகமே கதின்னு கடந்தேன்னு வைரமுத்து சொல்றாங்க. அந்த மாதிரி எங்க மாமாவனுடைய அறையே கதின்னு நான் கிடக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த புத்தகங்களை படிக்கிறதுக்காகவே லீவ் போட்டுட்டு வர அளவுக்கு புத்தகங்கள் மேல காதல். அதனால படிக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால படிக்க படிக்க எழுதுற ஒரு சின்ன ஆற்றல் எனக்குள்ள உருவாச்சது எனக்கு தெரியல. ஆனா என்னோட இன்ட்ரெஸ்ட் பூரா அதை நோக்கிதான் இருந்தது. பட் எங்க ஃபாதர் இல்ல, நீ பார்மசி படிச்சுட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம ஆரம்பிக்கணும், அல்லது நீ டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கனவுகள் எல்லாம் வழக்கமா எல்லா அப்பாக்களும் செய்யற மாதிரி இப்ப நானும் என் பையனுக்கு அதான் செஞ்சா அவரை பின்னாடி வரேன். சோ அப்படி என் மேல திணிச்சாரு. அப்படிங்கிறப்போ நான் சொன்னேன், சரி ஓகே, உங்களுக்காக நான் இந்த அப்ளிகேஷன் எழுதுறேன், B.Pharm பேச்சுலர் ஆஃப் பார்மசி அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல உங்களுக்காக நான் இந்த அப்ளிகேஷன்ல சைன் பண்றேன். ஆனா ஒரு நாளும் நான் இதுல வேலை பார்க்க மாட்டேன். உங்களுக்கு தேவை ஒரு டிகிரி, அதுவும் ப்ரொஃபஷனல் டிகிரி, அதுவும் பார்மசி டிகிரி, அதை நான் வாங்கி கொடுத்துறேன், நீங்களே வச்சுக்கிறீங்க, நான் அங்க வரமாட்டேன், நான் மீடியாவில தான் இருப்பேன், பார்க்கலாம் நீ முடியும் அப்படிங்க. ஆமான்னு சொல்லிட்டு முடிச்சேன். ஆனால் 3வது வருடம் படிக்கும் போதே விகடன் மாணவர் நிருபத்துல நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சார்பா நான் மாணவர் நிருபரா தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா மீடியா தான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு அங்கிருந்து மாற ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கும் அது தொடர்ந்துட்டு. ஆனந்த விடன்ல பத்திரிகையாளராக பணியாற்றிய போது யார் யாரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? அதுக்கு முன்னாடி அதுல ஒரு சின்ன சம்பவம் நான் சொல்லணும். என்னன்னா, இது நிஜமாவே இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இது தேவையான ஒரு விஷயமா இருக்குங்கிறதுனால நான் அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் மாணவன் நிருபரா தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டேன். போட்டோக்கள் வந்தது, பெரிய சந்தோஷம், பெருமை, எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் நான் ஒரு நியூஸ் அனுப்புறேன், 2 நியூஸ் அனுப்புறேன், 5 நியூஸ் அனுப்புறேன், 10 நியூஸ் அனுப்புறேன், ஒண்ணுமே பண்ணல. 10 நியூஸ் அனுப்பிச்சு ஒரு நியூஸ் கூட பிரிண்ட் ஆகலைன்னா ஒண்ணு நம்ம அந்த நிறுவனத்துக்கு லாயக்கு இல்லை, அல்லது அந்த நிறுவனம் எதிர்பார்க்கிற மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு கொடுக்க தெரியல, ரெண்டுமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேர புறப்பட்டு ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி MD கையில கொடுத்துட்டேன். நான் வேண்டாம், நான் மாணவன் நிருபரா தொடர விரும்பல, ஏன்னா எனக்கு அந்த தகுதி இல்லையா, இல்ல என்னுடைய திறமையை பயன்படுத்துறதுக்கு நிறுவனம் தயாரா இல்லையா, அது கொஞ்சம் சின்ன வயசுல அந்த வேகம் இருக்கு, அதனால இப்படி எல்லாம் அப்படி எழுதி கொடுத்துட்டு அதனால நான் என்னுடைய பொறுப்புல இருந்து என்னை விடுவிச்சிருக்கேன், வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே மறைந்த ஆசிரியர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களும் அண்ட் மதன் சாரும் என்னைய பர்சனலா கூப்பிட்டு வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாங்க. கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத தனியா எனக்கு மட்டும் சொன்னாங்க, அது அப்படி இல்ல, நீ அந்த ஆற்றல்ல வளர்த்துக்கணும். இப்ப உங்களுக்கு கோஆர்டினேட்டரா இருக்கு அசோகன், அதாவது இன்னைக்கு தமிழ் இந்து பத்திரிகையுடைய ஆசிரியர் திரு அசோகன் அப்ப எனக்கு அங்க சீனியர் கோஆர்டினேட்டரா இருந்தார். நான் மாணவர்களா உள்ள நுழையிறப்ப சுபா, அசோகன் எல்லாருக்கும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருந்தாங்க இல்லையா. சுபா வெங்கட் மேடம் அவங்க ஒரு குரூப்புக்கு இருந்தாங்க. நான் அசோகன் சாருக்கு கீழே வந்தேன்.
அப்போ வந்து அசோகன் சாரையும் கூப்பிட்டு வச்சு எம்டி சொன்னாரு, அப்போ வந்து நமக்கு இதெல்லாம் கூரியர்லாம் கிடையாது, கூரியரோ மொபைல் அதெல்லாம் கிடையாது. எந்த ஊருக்கு வந்து தகவல் சேகரிக்க போனாலும் அந்த ஊர்லயே அன்றைக்கு மாலையே அந்த போஸ்ட் ஆபீஸ் வாசல்லே உட்கார்ந்து எழுதி போஸ்ட் பண்ணிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க, வீட்டுக்கே போக மாட்டார் அசோகன். அதாவது ஒரு அவரும் இதே மாதிரிதான் ஆரம்பத்துல வந்து நியூஸ் அனுப்பிச்சு எதுவுமே பிரசுரமாகல அப்படிங்கிற வருத்தத்துல இருக்காரு. ஆனா அதை பத்தி கவலைப்படல, அவர் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாராம். ஒரு கட்டத்துல வந்து முதல்ல வந்து வாரத்துக்கு 10 அனுப்புனாராம், எதுவுமே வரல. அப்புறம் வாரத்துக்கு 20 அனுப்புனாராம், வரல. வாரத்துக்கு 50 அனுப்புனாராம். இப்ப நிர்வாகம் திகைக்க ஆரம்பிச்சிருச்சு, இதனால ஒண்ணும் பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னு 50ல இருந்து முதல்ல 2 மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த 2ங்கிறது 10 ஆச்சு, 20 ஆச்சு. ஒரு கட்டத்துல 50 நியூஸ்மே பிரசுரமாகிற அளவுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார் அசோகன். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க போடுவீங்களா, இப்படி எழுதுனாதான் இது தேர்வுக்கு தகுதி உள்ளதான் மாறுமா, நான் அந்த வழியில வரேன், என்ன பண்ணீங்க பார்ப்போம் அப்படின்னு ஆரோக்கியமான ஒரு சவாலை எடுத்துட்டு பண்ணாரு. அதனால நீங்க உங்களுடைய கடமையை செஞ்சுக்கிட்டே இருங்க, விளைவு தன்னால நடக்கும். கீதையில சொன்னதுதான், அதனுடைய இன்னொரு விஷயத்தான் அவங்க இன்னொரு வடிவத்துல சொன்னாங்க. அதனால நீங்க யோசிக்காதீங்க, இதெல்லாம் அவசரப்பட்டெல்லாம் ரிசைன் பண்ண வேண்டாம். நாங்க நிறைய பேரை ஃபில்டர் பண்ணி தான் இந்த இடத்துக்கு உங்களை தேர்ந்தெடுப்போம். அதனால நீங்க தகுதி இல்லாதவங்கிற கேள்வி எப்போதுமே எழ வேண்டாம். இன்னும் வந்து உங்களை ரிஃபைன் பண்ணிக்கங்கன்னு சொல்ல வரோம். பட் அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாதிரி அசராம நீ ரிப்போர்ட் பப்ளிஷ் ஆகுதோ இல்லையோ அதை பத்தி கவலையப்படுறது கிடையாது, தொடர்ந்து அனுப்பிச்சுக்கிட்டே இருங்க. அசோகன் சாருக்கு என்ன நடந்ததோ அதுதான் எனக்கு நடந்தது. இதை நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறலாமோ அப்படின்னு ஒரு யுவர் ட்ரையல் மே ஃபெயில் பட் டோன்ட் ஃபெயில் டு ட்ரைன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி விஷயம் இது ஒரு விஷயம் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நான் வந்து மாணவ நிருபராக அப்ளை பண்ணப்பவே எனக்கு சில விஷயம் நடந்தது. என்னன்னா, அதுல வந்து எக்காரணம் கொண்டும் மாற்று தேதி தரப்பட மாட்டாங்க. 2-3 முதல்ல வந்து அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் டைரக்ட் எக்ஸாம், ரிட்டர்ன் எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூன்னு சொல்லி ஒரு தேதி கொடுப்பாங்க. அந்த நேர்முக தேர்வுக்கு வந்து எந்த காரணத்தை கொண்டு அந்த நேர்முக தேதிக்கான தேர்வு மாற்றப்பட மாட்டாது அப்படின்னு கிளியரா போட்டு தான் கொடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி பாருங்க, அவங்க கூப்பிட்டு இருக்க தேதி அன்னைக்கு எனக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம், தேர்ட் இயர் செமஸ்டர் எக்ஸாம் சார். ஒரு ஆனந்த விடனுக்காக யூனிவர்சிட்டியோட எக்ஸாமினேஷனை மாத்திட்டு நம்ம சொல்லவே முடியாது. அதே மாதிரி யூனிவர்சிட்டியோட என்னுடைய ஒருத்தருடைய ரூலுக்காக விகடனுடைய பெரிய விஷயத்த நான் மாத்த முடியாது. என்ன பண்றதுன்னே புரியல, ரொம்ப கலங்கி போயிட்டேன். இப்போ வந்து எங்க அப்பா கிட்ட நான் சத்தியம் செஞ்சு கொடுத்த மாதிரி இந்த கோர்ஸை முடிக்கணும்னா அந்த எக்ஸாம் நான் எழுதிதான் ஆகணும். ஓகே, இந்த பக்கம் விகடனை விட்டாலும் என்னுடைய கனவு பறிக்கும். அப்படி ஒரு இக்கட்டான சூழல், எனக்கு ஒண்ணுமே புரியல. சரின்ட்டு எங்களுடைய கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினர் வந்து திரு சொக்கலிங்கம்னா பொறுத்து இருந்தார். அவர் தான் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. நான் அவர்கிட்ட போறேன், போய் சார் இந்த மாதிரி ஒரு சம்பவம், எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நான் நிச்சயமா எனக்கு என் ஒருத்தனுக்காக நீங்க பல்கலைக்கழக தேர்வு மாத்திப்பீங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி விகடன்கிறதும் மீடியா ஒரு பல்கலைக்கழகம் தான், அவங்களையும் தேடி மாத்திக்க சொல்ல முடியாது. என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல சார். அவ்வளவுதான் விஷயமா, சரி நான் ஒரு கடிதம் தரேன், அந்த கடிதத்தை நீங்க அனுப்புங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு. எனக்கு வந்து கொஞ்சம் அவநம்பிக்கையா இருந்தது. விகடன்கிறது எவ்வளவு பெரிய நிறுவனம், இவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டியோடைய கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினர், தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி. இவர் சொல்ற வார்த்தைக்கு அங்க என்ன பெருசா மதிப்பு இருக்கிற, சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் ஓகே சார் அப்படின்னு. என்ன உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, உங்களுடைய பாடி லாங்குவேஜ்லயே அது தெரியுது அப்படின்னு. அப்படி இல்லை சார், எனக்கு புரியல, நீங்க கொடுங்க, நீங்க என்னை விட அனுபவம் உள்ளவர், நான் முயற்சி பண்றேன் சார், அவ்வளவுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து இதை நீங்க அனுப்பிச்சிருங்க அப்படின்னு. சரின்ட்டு வெளியில வந்தோடனே அவர் ஒட்டாம தான் கொடுத்தாரு. அதை எடுத்து உள்ள பிரிச்சு படிச்சு பார்த்தாதான் உள்ள என்ன, சரி இவர் என்னதான் எழுதிருக்காரு அப்படின்னு பிரிச்சு படிச்சு பார்த்தா எனக்கு அப்ப ஒரு ஸ்வீட் ஷாக் இருந்தது. என்னன்னா, குகன் அப்படிங்கிற பேர்ல வரலாற்று புனைவுகளை ஆனந்த விகடனில் தொடர்ந்து எழுதியவர் அவர் தான் அப்படிங்கறத நான் அன்னைக்குதான். அவருடைய புனை பெயர் குகன், அவருடைய உண்மையான பெயர் சொக்கலிங்கம். அடாடா குகன் சார் ஆயிரம் திருப்பி உடனே உள்ள ஒண்ணு மன்னிக்கணும், உங்களோட அனுமதி இல்லாம அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சு பார்த்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு பெரிய ஸ்வீட் சர்ப்ரைஸ் இருந்தது, ஒரு ஷாக். நான் வந்து உங்களை சந்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்ப விகடன் புகழனா கூட பரவாயில்ல, இங்க ஒரு விகடனுடைய ஒரு சின்ன விழுது நீங்க இருக்கீங்க, உங்ககிட்ட கத்துக்கிட்டா கூட எனக்கு போதுதான் அப்படின்னா பரவாயில்ல, சந்தோஷம், நீங்க மதனுக்கு அனுப்புங்க, மதன் வில் டூ சம்திங் அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த லெட்டர் அனுப்பிச்சோன்னா எனக்காக என்னோட தனி ஒரே ஒருத்தனுக்காக ஒரு மாற்று தேதி ஆனந்த விகடன்ல கொடுத்தாங்க. அது வந்து திரு குகன் மேல திரு சொக்கலிங்கம் சார் அவர்கள் மேல
விகடன் நிறுவனம் வைத்திருந்த ஒரு மரியாதையின் வெளிப்பாடு. ஆமா, அதுக்கப்புறம் நான் போனேன், அதுக்கப்புறம் செலக்ட் ஆன வந்தேன் அப்படின்னு. சோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அடுத்தவர்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு நம்ம அவங்களோட யோசனை நம்ம சேர்ல உட்காந்து யோசிப்பே பாரு. நமக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அது நடந்தது அப்படிங்கிறது தான். அப்புறம் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். விகடன்ல வந்து நான் அயோத்திக்குப்பம் வீரமணிங்கிற ஒரு அப்போது ரவுடியாக கருதப்பட்ட ஒரு புத்தர்கிட்ட ஆரம்பிச்சு ஜனாதிபதி வரைக்கும் நான் வந்து பேட்டி எடுத்தேன். ஆமா, சோ இங்க அது அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து விகடன். அதனால சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒரு நியூட்ரலான பார்வையோட எப்படி அப்ரோச் பண்றதுங்கிற ஒரு தகுதியை வந்து நான் விகடன்ல வளர்த்துக்கிட்டேன். அதனால நம்ம வந்து எங்க ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார், நீங்க எந்த ஒரு விஷயத்த அணுகும் போதும் 2 விதமான அணுகுமுறையோட நீங்க அப்ரோச் பண்ணணும். என்னன்னா, ஒண்ணு வந்து நீங்க முதல்ல பிளாங்கா நிர்வாணமா நீங்க உங்களை வந்து அவங்க முன்னாடி பிரசன்ட் பண்ணணும். அதாவது என்னன்னா, நீங்க ஏற்கனவே எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க உட்காரவே கூடாது. உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும். ஆனா நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குறுக்கு கேள்வி கேட்கறதுக்காக. ஒரு பத்திரிகை நிருபன் மட்டும்தான் எல்லாமாவும் இருக்கான். ஒரு டாக்டரை பேட்டி காண போறப்ப ஒரு சின்ன டாக்டரா இருக்கும், ஒரு வக்கீல பேட்டி காண போறப்ப அவன் ஒரு சின்ன வக்கீலா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரவுடிட்ட பேட்டி காண போறப்ப அவன் ஒரு சின்ன ரவுடியா தான் இருக்கணும். அவனுக்கு தெனாவட்டா தான் பேசணும். அப்பதான் அவங்ககிட்ட இருந்து விஷயத்த நீங்க வாங்க முடியும். அவங்ககிட்ட போய் நீங்க ரொம்ப பணிஞ்சு ரொம்ப அடங்கிலாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கல, அவன் அப்படி தெனாவட்டா அவன் சொல்றதை மட்டும் தான் சொல்லுவான். அவங்ககிட்ட இருந்து நீங்க உங்களுக்கு தேவையான பதில எடுக்க முடியாது. ஏன்னா நீங்க பெரிய ரவுடியா என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு துணியில போனாதான் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு. இப்படி நுணுக்கமான பல தகவல்களை வந்து விகடன்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல நான் கத்துக்க முடிஞ்சது. அது என்னோட பெரிய சந்தோஷம். அயோத்தியாக்குப்பம் வீரமணியை சந்தித்த அனுபவத்தை சொல்லுங்க, எப்படி இருந்தது அந்த சந்திப்பு? சார், அது வந்து முதல்ல ஒரு சின்ன தயக்கம் தான் இருந்தது. காரணம் என்னன்னா, அப்ப வந்து என்னன்னா வீரமணியில வந்து யாருமே வந்து கிட்டக்க நெருங்கி போய் பார்க்கக்கூடிய இது வந்து எடுத்துக்க மாட்டாங்க யாருமே. நம்ம அப்ப வந்து கொஞ்சம் எனக்கு யாரும் செய்யாத நம்ம செய்யாத நம்ம கண்டுபிடிச்சு தெரியும் அப்படிங்கிறதுக்காக அது போனோம். அது போனா அவன் வந்து முதல்ல வந்துட்டு அதெல்லாம் பேட்டி எல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் பார்க்க முடியாது, யாரும் நிப்பையா அப்படி படா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. எல்லாம் பண்ணாங்க. தொடர்ந்து விடாம ஒரு 15-20 நாள் வந்து நான் அப்புறம் அவங்க வந்து பரிதாபப்பட்டு என்னுடைய தோற்றம் அப்ப வந்து இன்னமும் வந்து பழைய நடிகர் விவேக் சாரோட பழைய தோற்றம் மாதிரியே இருக்கு. ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு தோற்றம். அதனால ஒரு இடத்துல சரி இவன் என்ன பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு நடுக்கடல்ல தான் அந்த பேட்டி அமைஞ்சது. அங்க கூட்டிட்டு போனாங்க. என்ன பேட்டி எடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சது. அப்படி ஒரு பேட்டி அது ஒரு 2-2.5 பக்கத்துக்கு வந்தது. அதுல வந்து நிறைய தகவல்களை வந்து அவர் பரிமாறிக்கிட்டாரு. அது நிறைய ஆப்த ரெக்கார்டாவும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதை வந்து நான் உங்களை நம்பி சொல்றேன். என்னன்னா, கொஞ்சம் சரக்கு சாப்பிட ஆரம்பிச்சோன்னா சரக்கு உள்ள போனோன்னா விஷயங்கள் வெளியில வர ஆரம்பிச்சு நிறைய அவருக்கு. சோ அதனால வந்து அப்புறம் அங்கேயே மீனெல்லாம் சுட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா பிடிச்சு கொடுத்தாங்க. எல்லாம் பண்ணோம். நிறைய தகவல்களை பரிமாறிக்கிட்டாரு. பயம் அவருக்கு இருந்தது. என்னைக்கு இருந்தாலும் தான் வந்து என்கவுண்டர்ல சுடப்பட்டு தான் இறந்து போவோம் அப்படிங்கிறது தெளிவா அவர் தெரிஞ்சிருந்தாரு. அதை அவரே சொன்னாரு, என் சாவு துப்பாக்கினாலதான் சார், எனக்கு அதுல வந்து மாற்றமே கிடையாது. ஒண்ணு துப்பாக்கி அல்லது கத்தி, 2ல தான் என் சாவு இருக்கு. துப்பாக்கினா அபிஷியல், கத்தினா அன்அபிஷியல், அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னாரு. அவ்வளவு தீர்க்கமா தன்னுடைய வாழ்க்கை இருந்து அதுக்கு தெரிஞ்சேதான் அவர் பயணப்பட்டு அந்த மாதிரி ஒரு பேட்டி சந்திப்பாக அமைஞ்சு. அவரை சந்திச்சதுக்கு பின்னால அவரை பற்றிய அபிப்பிராயத்துல உங்க மனசுல ஏதாவது மாற்றம் இருந்ததா? அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ரவுடி தான். என்னன்னா, பட் ஒரு விஷயம் இருந்தது. என்னன்னா, அவங்க எல்லாம் தெரியாமலாம் இதுக்கு வரல. அவங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சு என் திட்டமிடலோட தான் அவங்க வந்து வாழ்க்கையை நகர்த்துறாங்க அப்படிங்கிறது. அதனால அவர் மேல இருந்த கோபமோ அவர் மேல இருந்த எதுவுமே எனக்கு மாறும். அதாவது நம்ம நேர்ல சந்திச்சுட்டோம், அவர் நம்மளோட நல்லா பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக என்னுடைய நிலைப்பாட நான் எந்த காலத்துக்குமே மாற்றிக்கிட்டேன். அது மாதிரி வேற நீங்க சந்திச்ச பிரமுகர்கள்ல உங்களால மறக்க முடியாத பிரமுகர்கள் அப்படின்னா யார சொல்லலாம்? பிரேமானந்தம். அவரு போலீஸ் சாமியார் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணது வந்து ஜூனியர் விகடன் தான். அப்போ வந்து நானும் திருச்சியில வந்து வேல்பாண்டியன் இறந்து போயிட்டாரு. இல்ல, அவர் இறந்து போய் 15 வருஷம். நானும் வேல்பாண்டியனும் மட்டும்தான் அவரை போய் முதல்ல அந்த விராலிமலைக்கு பக்கத்துல இருக்க அவர் ஆசிரமத்துல போய் முதல்ல சந்திக்க. அப்ப வந்து அங்கேயே அவர் 2 பேரை கொண்டு புதைச்சிருக்காரு. அங்க வளாகத்திலேயே கொலை செஞ்சு புதைச்சிருக்காரு.
எல்லாம் பண்ணியிருக்காரு. எல்லா தகவல்களும் எனக்கு தெரியுது. அதுல 2 பெண்கள் வந்து எப்படியோ தப்பிச்சு போய் அந்த சித்திரவதையில இருந்து ஜூனியர் விடன் அலுவலகத்துக்கு வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை எங்களுக்கு அனுப்புறாங்க. ஒருத்தரா போக வேண்டாம், நீங்களும் அருணாச்சலமும் போங்க அப்படின்னு வேல்பாண்டியனுக்கு அந்த தகவல் வந்து நானும் வேல்பாண்டியனும் போறோம். போனோன்னு நாங்க வந்து இந்த மாதிரி ஜூனியர் விடன்ல இருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அடையாள அட்டையெல்லாம் காமிச்சுட்டு உங்களை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய வெளியில வருது, நீங்க பெரிய சக்தி வாய்ந்த மகான் அப்படின்னு சொல்றாங்க, அது மாதிரி நீங்க என்ன நல்லது பண்ணிட முடியும் அப்படி பாசிட்டிவா ஆரம்பிச்சு அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லித்தான் அப்பாயின்மெண்ட் வாங்க. உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துறாரு. நம்ம பத்தி பெருசா நல்லா எழுத போறாங்க அப்படின்னு. பட் அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் சேர்ல உட்காந்துட்டு கீழே உட்காருங்க அப்படின்னு தரைய காமிச்சிட்டு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவர் மெல்ல மெல்ல ஒரு கோபத்தை தூண்டுற மாதிரியான கேள்வி பயங்கர டென்ஷன் ஆகி கட்டணா பின்னான்னு உள்ள ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க எல்லாத்தையும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டோம். பண்ணிட்டு வந்து என்ன சார் பண்ண முடியுங்க, நான் வந்து 2 பேரை கொண்டு கூட தான் போதிச்சிருக்கேன், அதுக்காக என்ன செய்ய முடியும்? வீடியோ இல்ல, பட் அன்பார்ச்சுனேட்லி ஆடியோ மட்டுங்கிறதுனால அது கோர்ட்ல வந்து வெறும் ஆடியோ சாட்சியத்தை எடுக்க மாட்டாங்க. வீடியோட இருந்தா அன்னைக்கே எடுத்து, பட் அந்த ஆடியோ சாட்சியமா அது இருந்தது. அவர் நிறைய விஷயங்கள் வந்து கோபத்துல வந்து என்ன பேசணும்னு தெரியாம அவர் வந்து அதான் அந்த இடத்துக்கு அவரை கொண்டு வரதுதான் ஒரு நிருபரோட பணி. அந்த இடத்துக்கு அவங்கள கொண்டு வந்துருக்கோம். அப்புறம் நிறைய சொன்னாரு. அதுக்கப்புறம் அதை எக்ஸ்போஸ் பண்றோம். உடனே அவங்க அடியாருங்க தேடி வீட்டுக்குலாம் வர்றாங்க. தலைமறைவா இருக்கிறோம், சென்னைக்கு புறப்பட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க பத்திரிகையில. புறப்பட்டு வந்துடுறோம். இங்க வந்து 2 குரூப் தேடுறானுங்க. அப்ப அவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, அவ்வளவு காசு இருக்குது, வெளிநாட்டு பக்தர்களோட நிதி கோடி கணக்குல குமிஞ்சு கிடக்குது, பெரிய ஏரியா அது. அதுக்கப்புறம் ஃபுல்லா அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க, யாருமே உள்ள போகல. அப்புறம் நடந்ததெல்லாம் அப்புறம் என்கொயரி அது இதுன்னு வந்து இன்னைக்கு திரிபாதி இருக்காங்கல்ல நம்ம டிஜி, அவர் வந்து அப்ப அங்க எஸ்பி புதுக்கோட்டையுடைய சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸா இருந்த அவரு கிட்ட போய் சொன்னா அவர் ரொம்ப கோச்சுக்கிட்டாரு. எதுக்காக நீங்க அவ்வளவு தைரியமா தனியாலாம் போறீங்க, இனிமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தான் புதுக்கோட்டை எஸ்பியா இருந்தாரு. புதுக்கோட்டை எஸ்பிக்கு கீழே தான் அந்த விராலிமலை டிவிஷன் வந்தது. திருப்பாதி அவர்கள் தான் இருந்தார். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அது வந்து உள்ளபடி கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏன்னா அந்த ஆளுக்கு எங்க இருந்து ஆள் வருவானே தெரியாது. அந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலா இந்த பிரபலங்களை சந்திச்சதை விடவும் சம்பவங்களை சந்திச்ச அனுபவம் வந்து ரொம்ப முதன்மையானதுன்னு நான் நினைக்கிறேன். 92 என்னமோ நினைக்கிறேன், 92 93 ஒரு பெரிய வெள்ளம் வந்தது அந்த பக்கம் சவுத் சைடு. அப்ப நாங்க வந்து அந்த வெள்ளத்தை கவர் போறப்ப நாங்க யமகா பைக் வச்சிருக்கோம். நானும் வேல்பாண்டியனும் அதுதான் போவோம். போனா பைக் கிட்டத்தட்ட முழுகிற அளவுக்கு வெள்ளத்துல எல்லாம் டிராவல் பண்ணி உள்ள போய் ஒரு குடிசை வீட்டுல வந்து பரன் மேல ஏறி உட்கார்ந்துருந்தாங்க ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும். அப்புறம் அவங்களெல்லாம் இறக்கி காப்பாத்தி அந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் கவர் பண்ணோம். அது வந்து ரொம்ப அப்படி போகும்போது நிறைய பாம்புகள் வண்டி மேல எல்லாம் வந்து தண்ணி பாம்புங்கிறதுனால நான் கொஞ்சம் பயப்படல. என்ன பாம்புன்னு நமக்கு தெரியாது, பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய அனுபவம். அது அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இந்த பத்திரிகையாளனா பயணிக்கும் போது கிடைச்சிச்சு. ஒரு மாணவ பத்திரிகையாளனாக இருந்த போது நீங்க சந்திச்சதுல மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னா யார சொல்லலாம்? மாணவ பத்திரிகையாளரா ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு நான் சந்திக்கிற வாய்ப்பு பண்ணல. ஏன்னா மாணவ பத்திரிகையாளரா நான் இருந்த ஊர் சிதம்பரம் திருச்சியில அவ்வளவு பெரிய ஆளுமைகள் அப்படின்னு நான் சென்னையில இருந்திருந்தா நீங்க சொல்றது நடந்தது. பட் மாணவ நிருபரா முடிஞ்சு அதுக்கப்புறம் விகடன்ல வந்து பகுதி நேர ஊழியனாகி அப்புறம் முழு நேர ஊழியனானதுக்கு அப்புறம் திரு கலாநிதி மாறன் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு. அவர் தான் நான் சந்திச்சதுல மிகப்பெரிய ஆளுமையா நான் நினைக்கிறேன். மற்றபடி பொலிட்டிக்கல் கேரியர்ல எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கேன், சினிமா துறையில எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கேன். பட் அதை எல்லாம் விட எனக்கு திரு கலாநிதி மாறன் அவர்களை பேட்டி எடுத்ததும் அவரை ஃபர்ஸ்ட் நேர்ல சந்திச்சதும் அதுதான் என்னுடைய ஆதர்சமா நான். எந்த விதத்துல அது வித்தியாசமா அமைஞ்சது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுல 2 விஷயம் நான் சொல்லணும். நான் வந்து அப்போ வந்து விகடன்ல வந்து பகுதி நேரத்துல வேலை பார்த்துட்டு பழைய ஜேஜே டிவில நான் வந்து ஒர்க் பண்ணிட்டேன். இப்ப வந்து ஜெயா டிவி இல்லையா, அப்ப ஜேஜே டிவி. அதுல வந்து நான் வந்து டே 1ல இருந்து நான் இருந்தேன். ஏன் எப்படின்னா அந்த ஜேஜே டிவியோட நிர்வாக இயக்குனரா இருந்த திரு பாஸ்கரன், சசிகலா பாஸ்கரன் சொல்லுவாங்க, நம்ம தினகரன் சாருடைய தம்பி, சொந்த தம்பி. அவருடைய தம்பி சுதாகரன் வந்து +2 வரைக்கும் என்னுடைய கிளாஸ்மேட். அதனால எனக்கு அவங்க 2 பேரையுமே 3 பேரையுமே பர்சனலா தெரியும். சோ நான் பிஃபார்ம் படிக்க போறப்ப பாஸ்கரன் வந்து எனக்கு 1 இயர் சீனியர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல. சோ நான் வந்து அவரோட ரூம்லயே தான் இருப்பேன் எப்பவுமே. இந்த ராகிங்காக பயந்து
அவர் கூட சீனியர் கூட இருந்துட்டா நம்மள ரேக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே இருக்கும், தெரியுங்கிறதுனால அவர் கூடவே இருக்கும். அந்த பழக்கத்தினால அங்க நான் கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய ஊர்களுக்கு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் சார்பா வெளியூர்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் பண்ண வேண்டிய சூழல் அமைச்சப்ப என்னுடைய திறமையை அவர் அப்பவே தெரிஞ்சு வச்சிருந்ததுனால நீ வந்துரு அப்படின்னு சொல்லி சேனல் ஆரம்பிக்கிறப்ப கூப்பிட்டாரு. அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சேட்டலைட் டிவினா என்னங்கிறது ஒண்ணுமே தெரியாம நான் அந்த சேனலுக்குள்ள உள்ள விட்டேன். பட் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த சேனல் வந்து ஆட்சி மாற்றம் அந்த சேனல் மூடிட்டாங்க. மூடினதுக்கு அப்புறம் திருப்பி விகடன்ல முழுநேர ஊழியெல்லாம் வந்துட்டேன். இப்ப முழுநேர ஊழியனா இருக்கும்போது ஒரு பத்திரிகை பேட்டி எடுக்கிறதுக்காக திரு கலாநிதி மாறன் அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் போறேன். அங்க போனோன்னு பார்த்துட்டு அவர் பார்த்து, ஓ நீங்க தானா, நான் யாரோ நினைச்சேன் அப்படின்னு. அதாவது என்ன காரணம் அப்படின்னா, சன் டிவியை பத்தி ஜே டிவில அதிகமா திட்டினது நான் தான். ஓகே, சோ என்னன்னா அது இருக்கிற இடத்துக்கான விசுவாசம்னு வச்சுக்கோங்களேன். அநியாயத்துக்கு திட்டி இருக்கேன். அதனால என்னுடைய முகம் வந்து அதுவும் ஸ்கிரீன்ல ஆன் ஸ்கிரீன்ல வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல இருந்தா கூட கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் நேரம். ஆன் ஸ்கிரீன்ல விஷுவலா வந்து பர்டிகுலரா ஒரு சம்பவம் சொல்லணும்னா, இந்த வளர்ப்பு மகன் திருமணத்தை வந்து நான் அதுல தொகுத்து வழங்கி, அதாவது அதை பத்தி எல்லாரும் நெகட்டிவா போட்டுட்டு இப்ப நாங்க அதை எப்படி நெகட்டிவா போடணும், அதனுடைய பாசிட்டிவ் சைடெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு இது வந்து யாருன்னு தெரியாத ஒருத்தர் தன்னுடைய மகனா தத்தெடுத்துக்கிட்டாங்க அம்மா. அது வந்து எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கு. நீங்க தெரிஞ்சவங்களதான் தத்தெடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அப்படி இப்படின்னு இந்த பாசிட்டிவான விஷயங்கள்லாம் தேடி பிடிச்சு அதுக்குள்ள சேர்த்து, ஆனா இதை கொடுக்க முடியாத சன் டிவி வந்து எங்களோட தகராறு பண்ண வந்தாங்க. அவங்களோட நேரடி வாக்குவாதத்திலேயே கைகலப்பையே ஈடுபட வேண்டிய ஒரு துரதிருஷ்டமான நிலைமை ஒண்ணு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி, இதுல என்னன்னா அங்க சண்டை போட்டதுல முக்கியமான ஆளு நானு. அந்த அவங்க கவரேஜ் பண்ண வந்திருக்காங்க சன் டிவில இருந்து. அதுல வந்தது யாருன்னா இன்னைக்கு டெக்னிக்கல் கெட்டா இருக்கிற திரு கண்ணன். சன் டிவி, ஆமா, அவரே அப்ப வந்தாரு. அவரோட சட்டையெல்லாம் பிடிச்சி காலர்லாம் முடிச்சு அவரை தள்ளி விட்டு அவங்க எங்களை தள்ளி ஆச்சா விட்டு அப்புறம் ஆள் முடிச்சு நம்மங்கிறதுனால அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் சரியான அடி விழுந்து இதெல்லாம் நடந்து இருந்துச்சு. அதெல்லாம் அவர் போய் சொல்லியிருப்பார்ல. இப்ப எனக்கு அது தெரியும், இருந்தாலும் அது என்ன ரியாக்ஷன் நாங்க நடக்க பாக்கலாம்னு சொல்லி நானே தான் வலுக்கட்டாயமா அந்த பேட்டிக்கான அனுமதியை கேட்டு வாங்கி நான் சந்தி அவரை போய் பார்க்க போறேன். ஓ நீங்க தானா, நான் யாரோ நினைச்சேன். அடுத்து என்ன சொல்ல போறாரோன்னு 10 பக்கம் உட்காந்துருக்கேன். இது மாதிரி இல்ல இது வந்து பத்திரிகையில வந்து இல்ல என்னோட ஆபீஸ்ல கொடுக்கப்பட்ட தூக்கி அதனால வந்தேன் சார். அன்னைக்கு நடந்ததெல்லாம் வந்து அந்த நிறுவனத்தின் ஊழியரை நான் என்ன அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஒரே வரைக்கும் அதை கடந்து போயிட்டேன். கடந்து போயிட்டு சொல்லுங்க என்ன பண்றீங்க, இப்ப வேலை எப்படி இருக்கு, என்ன மாதிரியான பொருட்கள் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்லாம் ரொம்ப ஆர்வமா கேட்டார். என்னடா இவரு இவ்வளவு சாதாரணமா அதை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியம். பட் அதுக்கப்புறம் நல்லா பேசிட்டு இருக்கு. இந்த பேட்டியின் முடிவுல சொல்லிட்டு, நீங்க விஷுவலா என்ன பண்ண போறீங்க? தெரியல சார், நான் போய் எங்க போய் வேலை கேட்க முடியும், அதை விட பெரிய சேனல்னா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, நான் உங்ககிட்ட வந்து வேலை கேட்க முடியும், ஏன்னா உங்களை பத்தி அவ்வளவு திட்டிருக்கேன். சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். அதனால என்ன, நீங்க 50 தான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், நீங்க வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாமா அப்படின்னு. என்ன ஒரு ப்ரொஃபஷனலிசம் பாரு சார். கண்டிப்பா சார் அப்படின்னு உடனே கூப்பிட்டு கண்ணன் அப்படின்னாரு. ஓ அருணாச்சலம் எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. என்னடா இது அப்படின்ட்டு அப்புறம் சொல்லிட்டு ஓகே கண்ணன் சார் தான் ஆக்சுவலாவே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து நல்லா பண்றாரு, நல்லா பிடிக்கிறாரு, நிச்சயமா நம்ம வந்து அவங்க 2 பேரும் என் வாழ்க்கையில நான் என்னைக்குமே மறக்க. அதாவது ஒரு மிகப்பெரிய பாடத்தை நான் உங்ககிட்ட கற்று, நீங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரிதான் ஒரு மனிதன் செயல்படுவான். அதை வந்து நீங்க எப்போதும் அதை பர்மனண்டா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் நான் கத்துக்கிட்டேன். ஏன் திரு கலாநிதி மாறன் அவர்கள் இவ்வளவு பெரிய ஆளுமையா வந்தாருக்கான ஒரு சின்ன பாடம் அதுல இருக்கு. திறமை எங்க இருந்தாலும் நீ திறமையை மட்டும் பாரு. அன்னைக்கு இருந்த சூழல்ல அவங்க அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்துல அவங்க பண்ணிருக்கலாம், அது தவறு இல்லை. உள்ளபடி அவங்க திறமையானவங்களா இருந்தா அவங்கள நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்ப பெரிய படிப்பினை நான் அவங்க கிட்ட இருந்து கட்டிட்டது. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் சன் டிவில வேலை பார்த்தேன், நியூஸ் லீடரா வேலை பார்த்தேன். எனக்கு இப்ப நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி இருக்காருல பிக் பாஸ் எல்லாம் வந்தாரு, அவர் தான் வந்து என்னை ட்ரெயின் பண்ணி கூம் பண்ணி எனக்கு லைவ் ப்ரோக்ராம் எல்லாம் கொடுத்தாரு. மஃபத்லால் வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு மஃபத்லாலோட ஸ்பான்சர்ல ஒரு வினாடி வினா குவிஸ் ஒன்று நான் பண்ணேன். அதாவது இந்த கோடீஸ்வரனுக்கு எல்லாம் முன்னாடி அதே மாதிரி நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அது. சோ அது வந்து லைவா
7:30 to 8 பிரைம் டைம்ல வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி 4-5 ப்ரோக்ராம் பண்ணேன். அந்த மாதிரி நிறைய நல்ல மனிதர்களுடைய நட்பும் அரவணைப்பும் அறிவுரையும் கிடைச்சதுனால தொடர்ந்து அதுல என்னால டிராவல் பண்ண முடியும். இது சக்சஸ்ஃபுல். நிறைய நட்சத்திரங்கள் யாரையாவது அப்ப பேட்டி கண்டிருக்கீங்களா நீங்க? நான் நிறைய பேர் பார்த்தேன். நிறைய அஜித் சாரை போய் இன்டர்வியூ பண்ணிருக்கேன். விஜய் மட்டும் தான் நான் பண்ணதில்ல. விஜய், ரஜினி சார் பண்ணதில்ல. கமல் சார் கூட போய் பார்த்தேன். கமல் சார் கூட போனேன். நான் தலைமை நிருபரா கூட வந்தாரு. அவர் கூட நான் 2வது ஆளா நான் போனேன். அதெல்லாம் விட வந்து ஹாலிவுட்ல வந்து மனோஜ் ஷியாமலன், எம் ஷியாமலன் இன்டர்வியூ பண்ணது. அது விகடன்லயே இருந்தது. ஆமா, அந்த 6th சென்ஸ் படம் வந்தோன்னு ஒரு எங்களை பாம்பேக்கு வர வச்சு ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு கொலம்பியா பிக்சர்ஸ்ல வந்து அப்போ அவரை வந்து இன்டர்வியூ பண்ணி அதை இன்டர்வியூ பண்ணி அது வந்து ஒரு பெரிய லிஸ்ட். பட் அதெல்லாம் நான் என்னுடைய பெருமையாவோ விஷயமாவோ நான் நினைக்கிறேன். சோ வந்து என்னன்னா அது அன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அன்னைக்கு அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அதை கேட்டு நம்ம அதை பப்ளிஷ் பண்ணோம். அவ்வளவுதான். அதுல வந்து ஒரு பெரிய பெருமை சந்தோஷப்படுற அளவுக்கு தான் இல்ல. என்னுடைய பெரிய சந்தோஷம் வந்து திரு கலாநிதி மாறன். ஏன்னா அப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கின ஒரு மனிதர். அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அஜித்தை நீங்க சந்தித்து பேட்டி கண்ட போது நடந்த மறக்க முடியாத விஷயம்னா எதை சொல்றீங்க? என்னன்னா நான் ரெக்கார்ட் பண்றப்ப அவர் வந்து ரொம்ப பொறுமையானவர், ரொம்ப பண்பானவர். எங்க பார்த்தாலும் முதல்ல எந்திரிச்சுட்டு நம்மள ரிசீவ் பண்ணுவாரு. நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அவருக்கு அது வந்து நான் நிறைய கத்துக்கணும். அவருக்கு எப்போதும் ஒரு புன்னகையோடைய எந்த மனிதரையும் எதிர்கொள்வார். நான் சுவிட்சர்லாந்துக்கு ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தப்ப நான் அதுதான் அவரை நினைச்சுக்கிட்டேன். நான் சுவிட்சர்லாந்துல வந்து தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அது வந்து என்ன காரணம் அப்படின்னா அது நில அமைப்புகள்னால மட்டும் அழகான கண்ட்ரி இல்ல, இருக்கிற மனிதர்களால் அது அழகான நாடு. நீங்க ரோட்ல நடந்து போகும்போது எதிர்ப்படும் முதல் புன்னகை அந்த ஊர்காரனுடைய அவருடையதா தான் இருக்கு. நீங்க சிரிக்கிறதுக்கு முன்னாடி அவரும் உங்களை சிரிச்சு உங்களை ரிசீவ் புன்னகையா நீங்க யாருன்னே தெரிய வேண்டாம். அந்த ஒரு நட்பு ஒரு அப்ரோச் இருக்குல்ல, அப்படி ஒரு சந்தோஷமாயிடணும். அப்படி நல்ல மனிதர்கள் நிறைந்த நாடு. சார்லி சாப்ளின் அந்த ஊர் தானே. நான் அவரோட சமாதி எல்லாம் போய் பார்த்தேன் வைவைல. அந்த மாதிரி அவ்வளவு ஒரு ஆகச்சிறந்த மனிதர்களை கொண்ட தேசமா இருக்கிறதுனாலதான் அது ஆகச்சிறந்த அழகான தேசமாவும் இருக்குன்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி அஜித். சோ என்னன்னா நீ யார் அவர் கிட்ட போனாலும் முதல்ல சிந்துற புன்னகை வந்து அஜித் சாரோட தான். எல்லாரும் அப்படி ஒரு அந்த புன்னகையில நீங்க கவுட்டுட்டீங்க, நீங்க சரந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க அவர்கிட்ட என்ன சண்டை போடுவீங்க, என்ன கேட்பீங்க. அது ஒரு பெரிய சக்தி சார் அது. அதாவது ஸ்மைல் பத்தி சொல்லுவாங்க. a small curve which narrows many things. ஒரு ஸ்மால் கர்வ் புன்னகை பட் which narrows many things. சிறிய கோணல் நிறைய விஷயங்களை நேராக்கி அப்படிங்கிறது. அது வந்து அவர்கிட்ட நான் நிறைய வந்து யார பத்தியும் தப்பா பேசுறேன். அது பெரிய ஆச்சரியம். அவருக்கு நிறைய மன வருத்தங்கள் உண்டு. நிறைய பேரோட செக் பவுன்ஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. நிறைய பேரு அதை நம்ம குறிப்பிட்டு கேட்டா கூட அது அன்னைக்கு சந்தர்ப்பத்துல எதுவும் நடந்திருக்கும். அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் சூழப்படுறவன் தானே மனுஷன். அதை நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. என்னையோட ஆக்சுவலா அவர் வந்து 1 வயசு 2 வயசு கம்மின்னு நினைக்கிறேன். ஆனா என்னன்னா அப்படி ஒரு அப்ரோச். யார பத்தியுமே தப்பா பேச மாட்டேன். அவரோட ஒரு 3 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்திருப்பேன் நான். 3 மணி நேரத்துல 3 வினாடிகள் கூட ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறேன். அப்படி ஒரு உயர்ந்த பண்பு உள்ள ஒரு மனிதர். அது இல்லாம அப்துரக்காடா நிறைய சந்திச்ச போது சில கேள்விகள் எல்லாம் தவிர்க்கணும்னு விரும்புவாரா இல்ல எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவாரா? இல்ல பெரும்பாலும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுவாரு. அதுதான் நான் சொல்றேன்ல, நீங்க போன உடனே அவர் உங்களை தன்னுடைய அன்பால கட்டி போட்டுட்டு அவருக்கு பிடிக்காத கேள்விகளை நீங்க கேட்க முடியாத மாதிரி பண்ணிட்டாரு. அவர் அது ஒரு டெக்னிக் வேற இருக்கு. ஆமா, இவரை போய் நம்ம காயப்படுத்துறதா அப்படிங்கிற மாதிரி நம்மள வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சு அப்படியே ஒரு கேள்வியா ரொம்ப கஷ்டப்பட்டு. அப்ப வந்து ஒரு ஒரு நெருக்கமா இருந்தார் ஒரு நடிகையோட. நான் பேர் சொல்ல முடியாது. அவங்க வந்து ரொம்ப நெருக்கமா இருந்தார். அப்ப வந்து நான் அந்த கேள்வியை கேட்கிறேன். இந்த மாதிரி உங்களோட அவங்க ரொம்ப நெருக்கமா இருக்கு, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப இவர் ஆரம்பத்துல இருந்தே அவர் கூட ரொம்ப நம்மள வந்து அவரோட அன்பு பிடிப்புல நம்மள வச்சிருக்காரா, அவரை ஹர்ட் பண்ற மாதிரி எப்படா கேட்கறது யோசிச்சுட்டு அதை கூட ரொம்ப பாலிஷ்டா அவர்கிட்ட கேட்கிறேன். ஆனா வெளியில என்னென்னமோ பேசிக்கிறாங்க சார். நீங்க அந்த நடிகையோட அவ்வளவு க்ளோஸா நீங்க வந்து ப்ரொஃபஷனலா தான் அவங்க கிட்ட பழகுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அப்படி ஒரு டாக் வெளியில வர்றதுக்கான காரணம் என்னவா சார் இருக்க முடியும்? நேரடியா கேளுங்க சார், அவங்களோட உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற.
அப்படிங்கிறாரு. இல்ல சார், நான் அப்படி கேட்க முடியாதுல்ல. உங்க எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து நான் எப்படி ஆணித்தரமா ரொம்ப கிளவரா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா தான் பேசுறீங்க, பரவாயில்ல. இல்ல, எனக்கு வந்து அவங்களோட வந்து நட்புக்கு மீறின ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்கதான் செய்யுது. இது அஃபிஷியலா நான் அப்ப சொன்னேன் இருக்கு. ஆனா அது காதலா அதுதான் என்னங்கிறது தெரியாது. அந்த கட்டத்துக்கு எல்லாம் இன்னும் போகல. போறப்ப கண்டிப்பா முதல்ல உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதை வந்து நீங்க எக்ஸ்க்ளூசிவா கூட போட்டுக்கங்க அப்படின்னு சிரிச்சாரு. சோ அந்த மாதிரி அப்படியே அவர் மறுக்கிறத கூட ரொம்ப பண்பா, ரொம்ப நியூட்ரலா, யாருக்கும் தப்பு வராத மாதிரி ரொம்ப கிளவரா ஹேண்டில் பண்ணாங்க. கேள்வி கேட்கும் போது அந்த 2 எழுத்து நடிகையோட அப்படின்ட்டு நாசுதா கேட்டீங்களா இல்ல நேரடியா பேர் சொல்லி கேட்டீங்களா? நான் முதல்ல 2 எழுத்து நடிகைன்னு சொன்னேன். அவர் சொன்னதை பார்த்தோன்னா அப்புறம் நான் பேர் சொல்லிட்டேன். திருச்சிக்கிட்டாரு. அது எனக்கு தெரியும். அதுதான் நீங்க கேட்க. இதுக்கடுத்து வந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கி திரும்பிச்சு? ஒரு கட்டத்துல சார் இல்ல, நிறைய மீடியால இருந்தாச்சு, நிறைய பேட்டி எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, இப்படியே இருந்துட்டு இருக்கேன். அப்ப வந்து ஒரு தடவை திரு நடிகர் விக்ரம் அவர்களை பேட்டி எடுக்கிறதுக்காக நான் அந்நியன் படப்பிடிப்புல வந்து அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக நான் போறேன். அப்ப நான் கிட்டத்தட்ட விகடனை விட்டு வெளியில வந்துட்டு ஒரு சிங்கப்பூர் பத்திரிகை ஒன்றுக்காக நான் அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக. பட் நான் வந்து விகடனுடைய அருணாச்சலமா தான் தெரியும். பட் இது நான் அவர்கிட்ட போன்ல சொல்லிட்டு தான் போனேன். இந்த மாதிரி நான் விகடன்ல இல்ல, நான் இன்னொரு விஷயமும் நான் பண்ணிட்டேன். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வெளியில போன உடனே அதை யாருக்குமே சொல்ல மாட்டேன். ஆனா நான் முதல்ல செஞ்ச வேலை என்னன்னா, விகடன்ல இருந்து 2000ஆவது வருஷம் டிசம்பர் 31 நான் விகடனை விட்டு வெளியில வரேன். அடுத்த நாள் காலையில உட்கார்ந்து எல்லாருக்கும் வந்து பேஜரு அந்த இது செல் வந்து அப்பதான் கொஞ்சம் எல்லாருக்கும் பிரபலமாக ஆரம்பிச்ச டைம். முதல்ல நான் அனுப்பிச்ச மெசேஜே, நான் விகடன்ல இல்ல, இப்ப ஐ எம் ஃப்ரீ டு டூ எனி ஒர்க். உங்ககிட்ட மீடியா சம்பந்தமான எந்த வேலைகள் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறது தகவலா விகடன் சொல்றதுக்கு முன்னாடி. ஏன்னா விகடன் எனக்கு 3 மாசம் சம்பளம் கொடுத்துதான் என்னை அனுப்பிச்சாங்க. ரொம்ப கௌரவமா 3 மாசம் சேலரியோட, ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் எனக்கு சேலரி கொடுத்தாங்க. நான் டிசம்பர் 31 நான் ரிசைன் பண்ணேன். பட் என்னன்னா, நான் அந்த தகவலை சொல்லிட்டேன். விகடன் சொல்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், நான் இல்ல அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து அதனால எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய பேர் பண்ற தப்பு இது. பெரிய நிறுவனத்துல நம்ம இருக்கோம், அது சொன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ, வந்து அசிங்கமா நினைப்பாங்களே, நம்ம இந்த நிறுவனத்தை விட்டு போயிட்டா இவனுக்கு மரியாதை இல்லை. நான் எந்த காலத்துலயும் அந்த நினைக்கிறேன். ஏன்னா 95ல திருச்சியில இருந்து சென்னைக்கு கிளம்பணும்னு முடிவு பண்றப்ப எக்மோருக்கு டிக்கெட் கொடுங்க, 787 அண்ணா சாலைக்கு டிக்கெட் கொடுங்க. ஆமா, எழும்பூருக்கு டிக்கெட் கொடுங்கன்னு தான் நான் எடுத்தேன். ஏன்னா நான் நம்பி வந்தது உள்ள இருக்கிற விஷயத்த. அது எங்க இருந்தாலும் எனக்கு செல்ல முடியும். அதுக்கு அன்னைக்கு விகடன் வந்து ஒரு பலமான பாதையை காமிச்சதே ஒழிய முழுக்க நான் என்னைய நம்பிதான் வந்தேன். அதனால எனக்கு எப்பவுமே அதுல தயக்கங்களோ மத்த எந்த விதமான பயமோ கிடையாது. நான் வந்து அதனால நான் வந்து துணிச்சதா நான் விகடன்ல இல்லைங்கிறத முதல்ல சொன்னேன். ஏன்னா அப்பதான் நிறைய வேலை உள்ள இல்லப்பா, அவன் விகடன் எம்ப்ளாயி, அவன்கிட்ட போய் நம்ம இந்த வேலையை எப்படி கொடுக்குறதுன்னு கூட தெரியாம கூட எனக்கு வேலை கிடைக்காம போயிடலாம். நானே கேட்டு போட்டு அடைச்சிக்கிற மாதிரி ஆயிடும். நான் முடிவு பண்ணேன், எல்லாருக்கும் அதை தெரிவிச்சிருக்கோம். நான் எல்லாருக்கும் சொல்றது இதுதான், நீங்க உங்களை நம்புங்க. ஏன்னா உங்களை மாதிரி பல பேரை கொண்ட கட்டமைக்கப்பட்ட நிறுவனம் தான் ஒவ்வொரு நிறுவனமும் இல்லையா? அதனால உங்களுக்கான தனித்துவம்ங்கிறது எப்பவுமே எங்க போனாலும் இருக்கும். அதுக்கான ஆற்றலை நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா நீங்க எங்க இருந்து போறதை பத்தி கவலைப்படவே வேண்டாம். உங்களுடைய அறிவும் உங்களுடைய அனுபவமும் அது கொண்டு போய் சேர்க்கும் உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல. என்னை அப்படித்தான் சேர்த்துச்சு. நான் அது சொன்ன உடனே மலமளன்னு எனக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து சிங்கப்பூர்ல வந்து டெலிபிலிம் பண்ண சொல்லி எனக்கு ஆர்டர் 16 டெலிபிலிம் 16 mm வசந்தம் சென்ட்ரல் சேனலுக்கு 16 mm பண்ணேன். ஒவ்வொரு கதையும் ஒரு ரைட்டரோட, பாலன்மாரன் பட்டுக்குடி சாரோடது, ராஜேஷ்குமார் சாரோடது, நிறைய ஒவ்வொரு இதை ஒரு டைரக்டர் வச்சுட்டேன். கே ரங்கராஜ் சார் அண்ட் சுந்தர் கே விஜயன் சார் 2 பண்ணாரு. சரி, அந்த மாதிரி பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் வச்சு அப்போ வந்து நான் பண்ணேன் ப்ரொடியூசரா. அது எப்படி வந்ததுன்னா, நான் இப்ப விகடன்ல இல்ல அப்படின்னு சொன்னதுனால வந்து, சோ இவன் ஸ்கில்டு, இவனுக்கு எல்லாம் தெரியும், இப்ப ஃப்ரீயா இருக்கிறான், இவனுக்கு நம்ம வேலையை அப்படின்னு. அப்படி வந்து நான் விக்ரம் சாருக்கு வந்து அந்த தகவல் சொன்ன உடனே, நீ எங்க இருந்தா என்ன வாயா மறுக்கணும் அப்படின்ட்டு சரிண்டா போனேன். அப்ப வந்து நம்ம அந்த வண்டலூர் தாண்டி ரைட்ல, அந்த வண்டலூர் கிளம்பாக்கம் உள்ள ரைட்ல உள்ள வந்து ஒரு குவாரியில அந்த எருமை கொச்சின் ஹனீஃபா வந்து எருமைகள்லாம் சேர்த்து மிதிச்சு அந்த சீக்வென்ஸ் நடக்கிற அங்க போறப்பதான் ஃபர்ஸ்ட் நான் கேரவன் பார்த்தேன். அந்த கேரவன்ல அவர் இருந்தாரு. சோ அது வந்து டோப் பண்ணி கொண்டு போற கேரவன்.
நம்ம எக்ஸ் மினிஸ்டர் திரு பி சிதம்பரம் அவர்களுடைய சன் திரு கார்த்தி சிதம்பரம் கண்ட்ரி வைடு கேரவன் ஒரு கம்பெனி வச்சிருந்தாரு. அவர் தான் பிலிம் ஸ்டார் கேரவன், வேற யாருமே கொடுக்கல. அது அவங்களோட கேரவன் வந்து அது டோ பண்ணி எடுத்துட்டு போற வண்டி. ஸோ அதை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் கேரவன் பார்த்தேன். அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது, இப்படிலாம் வண்டி இருக்குமா அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்ப கூகுள்லாம் எது, அப்ப வெளிநாட்டுல இருக்கக்கூடிய என்னோட நண்பர்கள் உறவினர்கள்ட்ட சொல்லி அங்க இருக்கிற கேரவன் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கி அதை படிக்க ஆரம்பிச்சு. அங்க ஆரம்பிச்சதுதான் என்னுடைய இந்த கேரவன் பயணம். அந்த கேரவனுக்கு கேரவனை முதல் முதலா பயன்படுத்தியது அந்த படத்துல தானா? அப்ப யார், விக்ரம் சாரா? இல்ல அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு படத்துக்கு நடிச்சிருக்காரு. தூள் படத்துக்கா ஏதோ ஒரு படத்துக்கு அதுக்கு முன்னாடி அவர் வந்து கேரவன் அவர் யூஸ் பண்ணாரு. விக்ரம் தான் முதல்ல பயன்படுத்தினார் நினைச்சுக்கலாமா கேரவனை? ஆமா, எனக்கு தெரிஞ்சு விக்ரம் தான். அவர் தான் முதல்ல எனக்கு தெரிஞ்சு முதல்ல பயன்படுத்தியது. அதுக்கு முன்னாடி வந்து பெருசா யாரும், ரஜினி சார் கூட கேரவன் எல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஏன்னா விக்ரம் வந்து கொஞ்சம் மம்முட்டி சார் மாதிரி அவரு டெக் சாவி, ஆட்டோமொபைல் லவர் அவரு. சோ எது வந்தாலும் அதை பண்ணிட்டு. சோ அதனால அவரை பேட்டி எடுக்க போனேன். அந்த பேட்டி எடுக்க போற அந்த வண்டியை பார்த்தேன். அப்புறம் அதை பத்தின தகவல்கள் சேகரிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து நான் பாம்பே போய் ஒரு வண்டி, பழைய வண்டி ஒண்ணு எடுத்து அதை வந்து என்ன பண்ணோம், அக்குதர் ஆணி வரையா பிரிச்சு ஒரு பழைய வண்டியை அவனை எடுத்துட்டு வந்துட்டு என்னதான்டா பண்ணிருக்கான் இதுல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணிட்டோம், ஒரு வீடியோ கேமரா வச்சு பிரிக்கிறது ஃபுல்லா ஷூட் பண்ணோம். ஏன்னா திரும்பி அசம்பிள் பண்ணணும்ல. நம்ம பாட்டுக்கு பரபரன்னு பிரிச்சு கொள்ளலாம். ஏன்னா சின்ன வயசுல எனக்கு நிறைய அனுபவம் உண்டு. நிறைய என்ன இல்ல என்னன்னா வீட்டுல எங்க அப்பா வாங்கிட்டு வருவாரு, சின்ன ரிப்பேர்னா உடனே பரபரன்னு பிரிச்சுட்டு திருப்பி மாட்ட தெரியாது. செம்ம அடி வாங்கியிருக்கேன் எங்க அப்பா கிட்ட. எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்ததுனால இந்த வெளிநாட்டு எலக்ட்ரானிக்ஸ் வரும்ல, எல்லாத்தையும் இந்த ஸ்டூடியோல வச்சு பரபரன்னு பிரிச்சுருக்கோம். அது நிறைய அடி வாங்கியிருக்கேன். அதனால அந்த அனுபவம், அதனால திருப்பி மாட்ட தெரியாம இருந்துட்டாங்க. ஸோ ஒரு வீடியோகிராஃபரை கூட்டிட்டு வந்து வீடியோ கேசட் போட்டு ஃபுல்லா ஷூட் பண்ணோம். ஒன்னொன்னா பிரிக்கிற வரைக்கும் பிரிச்சு எல்லாத்தையும் உள்ள என்ன இருக்குன்னா பார்த்து உள்ள போன வந்ததுதான் மாற்றி திருப்பி கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு திருப்பி வீடியோ பார்த்து அசம்பிள் பண்ணி திருப்பி ரெடி பண்ணிட்டு தான் நாங்க ஃபர்ஸ்ட் வண்டி தயார் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வண்டி வாங்கணும்னு நான் வாடகைக்கு விடல. என்னோட ஐடியா அது இல்ல. நான் வந்து ஆக்சுவலா வாடகைக்கு விடுறது மட்டும் இல்லாம அதை இங்க வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணணும், ஃபேப்ரிகேட் பண்ணணும் ஐடியால அதை பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான சூழல், பெரிய ஃபண்டு தேவைப்படுது, பெரிய எக்யூப்மெண்ட், பெரிய இடம், அதெல்லாம் தேவைப்படுது. ஆனா அப்புறம் வாடகைக்கு விட ஆரம்பிச்சோம். ஸோ அப்படிதான் என்னுடைய கேரவன் ஜேர்னி வந்து அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிச்சு. கேரவனை பாக்குறீங்க, இதுவே தன்னுடைய வியாபாரம் எடுக்கணும்னு தோன்ற அளவுக்கு எந்த விதத்துல கேரவன் உங்களை அட்ராக்ட் பண்ணிச்சு? காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஷூட்டிங் நடந்த இடம் வந்து சுத்து முத்தும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மரம் கூட இருக்காது, குவாரி இல்ல, பட்டு வெயில். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு வீடே கொண்டாந்து நகர்த்தி கொண்டாந்து வச்சிருக்கான் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம். ரெண்டாவது அவர்கிட்ட நான் கேட்டேன், இது வந்து யாரு கொடுக்குறா என்ன ஏதுன்னு சொல்லி. அப்புறம் அவர் சொன்னாரு, கார்த்திக் சிதம்பரம் தான் இதை அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அலுவலகத்தை போய் சுந்தரராஜன் அவர்கிட்ட பார்த்து இதை கேட்டேன். அப்ப அவங்க டூரிஸ்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க, நாட் ஒன்லி ஃபார் பிலிம் இண்டஸ்ட்ரி. அவங்க மெயின் டூரிஸ்டுக்கு நிறைய அனுப்பிச்சிட்டு கேம்ப் மாதிரி போய் ஒரு போட்டுட்டு அங்கேயே யூஸ் பண்ற மாதிரி. சோ அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சு, ஏன் அப்ப வந்து அவங்க ஒருத்தங்க மட்டும் தான் வச்சிருந்தாங்க. அப்புறம் மலையப்பன் ஒருத்தர் வச்சிருந்தாரு, அவரும் என்னோட நண்பர் தான். அவரும் நிருபரெல்லாம் இருந்து நம்ம சன் டிவி எல்லாம் கூட நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுவார், மருத்துவ நிகழ்ச்சி. அவர் ரெண்டு கேரவன் வச்சிருக்காரு. அது வந்து டோ வண்டி கிடையாது, இட்ஸ் ஆன் வீல்ஸ். அதை பார்த்துட்டு ஏன் நம்ம பிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து அப்ப மறைந்த என்னுடைய நண்பர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கிட்ட வந்து நகைச்சுவை நடிகர் திரு கிருஷ்ண, அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம், உங்களுக்கு தெரியும், எனக்கு ரொம்ப நெருக்கம் அவர், அவங்க எல்லாருமே. அப்ப கிருஷ்ணமூர்த்தி கிட்ட வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், கிருஷ்ணமூர்த்தி நான் பார்த்தேன், ரொம்ப இதுவா இருக்கு, நம்ம வந்து ஷூட்டிங்க்கு நம்ம அது மாதிரி ஒரு வண்டி எடுத்து வந்தோம், தயவு செஞ்சு உடனே அருணாச்சலம், ஃபியூச்சர்ல இது ஒரு பெரிய இடத்தை பிடிக்க போகுது, கண்டிப்பா எடுத்துட்டு வா, நானே உனக்கு முதல் டியூட்டி தரேன் தொடர்ந்து. ஏன்னா அவர் நிறைய விளம்பர படங்கள் நானே உனக்கு தரேன், நீ எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. நிஜமாவே நன்றியோட நினைவு கூறணும். சோ நிச்சயமாவான்னு சொல்லிட்டு அவர் திரும்ப திரும்ப கேட்டுட்டு அப்புறம் தான் அதை வாடகைக்கு விடுற ஐடியா வந்து. அதுக்கான முதல் ஆர்வத்தையும் நம்பிக்கையும் நடிகர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர். அங்க இருந்துதான் என்னவா இருந்தது. அப்ப வந்து சார் நான் செகண்ட் ஹேண்டுக்கு எடுத்து வந்த வண்டி வந்து 2002 எடுத்து வந்தேன். அப்ப வந்து அது வந்து ஒரு கண்டம் பண்ணி பிரிக்க போற கண்டிஷன்ல தான் எடுத்து வந்தேன். அந்த வண்டி அப்ப 15 லட்சம் ரூபா. ஆமா, 2002 எடுத்துட்டு வந்து நான் பிரிச்சு சரி பண்றதுக்கு மறுபடியும் ஒரு 5 லட்சம் ரூபாய் ஆச்சு. சோ 20 லட்சம் ரூபாய் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. அப்போ
ஆனா ஓடவே ஓடாது, அப்படியே நிக்கும். பயந்து போயிட்டேன் நான். 20 லட்சம் ரூபாய் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஆமா, பரவாயில்ல. இது வந்து என்ன பண்ணோம், அந்த வண்டியை நிப்பாட்டுறதுக்கு வேற இடம் தேடணும். ரைட்டா, பெரிய பஸ் இல்ல இருக்கு. எப்படியும் அந்த வளத்துல அந்த ஒரு இடத்த பிடிச்சி அங்க நிப்பாட்டிட்டு அங்க ஒரு சின்ன ஆபீஸ போட்டு உட்காந்து யோசிச்சுட்டே இருப்போம். டெய்லி போன் பண்ணி எல்லாத்தையும் பேசிப்போம். கிருஷ்ணமூர்த்தி தான் ஆனா ஃபர்ஸ்ட் டியூட்டி கொடுத்தாரு. முதல் டியூட்டி அவர் தான் கொடுத்தாரு. அவர் என்ன மாசத்துக்கு ஒரு ஆட் பண்ணுவாரு, 2 ஆட் பண்ணுவாரு, அவ்வளவுதான். மீதி நாளும் சும்மா தான் நிக்கும். இது நாங்க கூட ரொம்ப கவலைப்படாது. அந்த வண்டியை நிப்பாட்டி இருந்தது ஒரு குடியிருப்புகளுக்கு மத்தியில. அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் இல்ல, என் ஒய்ஃப் கிட்ட வந்து இப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கீங்களே, என்னைக்குதான் சம்பாதிக்க போறீங்க அப்படின்னு அவங்க கவலைப்படாது. இது எங்களுடைய கவலைங்கிறத மீறி சுற்றி இருக்கிற இல்லத்தரசிகளோட கவலையா மாறிடுச்சு. இப்படி பாவம் இப்படி போட்டு வச்சு நிப்பாட்டி இருக்கீங்க, நாங்களே எங்களுக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஸ்டார்ட் பண்ண வராது சார். 20 நாள் 25 நாள் ஸ்டார்ட் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்புறம் அந்த பேட்டரி தூக்கிட்டு ஓடி போய் சார்ஜ் பண்ணும். அது சார்ஜ் உடனே எல்லாம் ஆகாது, ஒரு நாள் ஆகும். அப்புறம் பேட்டரி வாங்கிட்டு வந்து சார்ஜ் போட்டுட்டு டெம்பரரியா போட்டு அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு இதுக்குள்ள அந்த சார்ஜிங் ஆகி அந்த பேட்டரி வந்து அதை ஆன் பண்ணி அதை போட்டு வைப்போம். அடுத்த டியூட்டி இன்னும் 20 நாள் கழிச்சு வரும், திருப்பி டவுன் ஆகிடும். இது பெரிய சைக்கிள் மாதிரி போயிட்டு இப்படி பல இது. ஒரு வருஷம் முடிய போறப்பதான் ஒரு அப்படி மெல்ல மாசத்துக்கு 1 நாள் 2 நாளுங்கிறது 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு. ஒரு வருஷம் முடிய போறேன். நான் ஒரு வருஷத்தோட வைண்ட் அப் பண்ணிடலாங்கிற முடிவு கூட வந்துட்டேன். பட் வந்து என் ஒய்ஃபு தான் சொன்னாங்க, இல்ல பார்ப்போம், இன்னும் ஒரு 5 மாசம் பார்ப்போம், பார்த்துட்டு முடிவு பண்ணி 1.5 வருஷத்துல அது மாசம் 20 நாள் ஓட ஆரம்பிச்சு. அப்புறம் 2வது வண்டி போட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே போட்டு 16 வண்டி வரைக்கும் ஜாஸ்தி பண்ணி. ஆரம்பத்துல என்ன வாடகை இருந்தது இந்த கேரவனுக்கு? அப்ப 7,500 ரூபா சார். 7,500 ரூபா. டீசல் வேஜஸ் எல்லாம் தனியா இருக்கு. இப்ப 4,000 ரூபாய் வாங்குறதே பெரிய கஷ்டமா இருக்கு. அது என்ன காம்படிஷன், 4,000 அவ்வளவுதான் இப்ப. ஆமா, ஏன்னா இப்ப ரொம்ப காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. 4,000 இப்ப என்னன்னா கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி 4,000 5,000 அதுக்கு மேல 6,000 ரூபாய், அதுக்கு மேல கிடையாது. அது ரொம்ப புது வண்டி, பெரிய வண்டி, நல்ல வண்டியா இருந்தா 6,000 ரூபாய் கிடைக்கும். அது கூட பெரிய அட்ஜஸ்டா இருந்தா தான் கிடைக்கும். இல்லைன்னா 4,000 ரூபாய் வாங்குறதே பெரிய கஷ்டமாயிடும். அதுவும் சினிமா மட்டும்தான் இப்ப நான் வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கேன். இப்ப நிறைய பேர் எடுக்கிறாங்க, ஒரு கல்யாணத்துக்கு எடுக்கிறாங்க, பெரிய பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அது மாதிரி கேரவனுடைய உபயோகம்ங்கிறது சினிமாவை தாண்டியும் நிறைய ஏரியாக்களுக்கு இப்ப வந்து பரவ ஆரம்பிச்சு. பட் அந்த பீரியட்ல வந்து சினிமா மட்டும்தான். என்னன்னா நிறைய பேருடைய இது வந்து காசு வரவே வராது சினிமால. ஆமா, ரூபிட்டே இருக்காது. செக்கு கொடுப்பாங்க, செக்கு சினிமாக்காரன் செக்கு தரையில போட்டாலே பவுன்ஸ் ஆகும். பேங்குக்கு எல்லாம் போக வேண்டாம், தரையில போட்டாலே பவுன்ஸ் ஆகும். அது உண்மை. வந்து என்ன பண்ண முடியும்? நான் ஒரு தடவை வந்து நடிகர் திரு பிரபு இருக்காரு உங்க வீட்டுல, MS பாஸ்கர் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அங்க போய் பாக்குறதுக்காக போயிருந்தப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, சரியாவே பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கு செக்கெல்லாம் அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு உள்ள போய் இவ்வளவு பெரிய கட்டை எடுத்து காமிச்சு, பிரபு சார் எல்லாம் பவுன்ஸ் ஆன செக்கு. என்ன, இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப் தான். பட் நீங்க என்ன பண்ணணும்னா இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கணும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிசினஸ் நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணணும். சினிமாக்காரன் செக்கு பவுன்ஸ் ஆகலைன்னு சொன்னீங்கன்னா உங்களை விட முட்டாள் யாருமே இருக்க முடியாது. அதனால கிடைச்சா நீங்க அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி நிறைய இது அனுபவங்கள். அதுல வந்து என்னன்னா அதுல ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் ஒரு கட்டத்துல. ஏன்னா நம்ம பிசினஸ் பண்றதே வருமானத்துக்காக தான். அது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எப்படி அந்த பிசினஸ் தொடர்ந்து நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்பரேட் சைடு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் அப்படி மெல்ல சினிமாவை குறைச்சிக்கிட்டே வந்து அந்த சைடு இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்படிதான் கொஞ்சம் என்னால அதுக்கப்புறம் சர்வே. பொதுவாகவே ஒரு கேரவனுடைய வாடகை 4,000 இருந்து 6,000 தானா? அவ்வளவுதான். பாம்பேல வேற, பாம்பேல 20,000 ரூபாய் வரைக்கும் கூட பர் டே. என்ன வித்தியாசம்? அது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அந்த வண்டி வந்து ஒரு வண்டியோட காஸ்ட் 80 லட்சம் ரூபாய். 80 லட்சம் இன்னைக்கு. இப்ப கங்கனா ரனாவத் இருக்காங்கல்ல, அவங்க சொந்தமாவே வண்டி வச்சிருக்காங்க. அந்த வண்டியோட காஸ்ட் 80 lakhs. பட் ஷீ இஸ் சார்ஜிங் 20,000 rupees. அந்த வண்டி மாதிரிலாம் நம்ம பண்ணவே முடியாது. எக்ஸ்க்ளூசிவா அவங்களுக்கு மட்டுமே தான் வரும். அது வந்து அங்க கல்ச்சர் வேற. அங்க 20,000 ஆரம்பிச்சு 2,500 ரூபாய் வரைக்கும் நிறைய டிஃபரெண்ட், நிறைய வேரியன்ஸ். பட் நம்ம ஊர்ல வந்து சார் அது
எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் ஒரு மேக்சிமம் வாடகை அதுக்கு மேல. நீங்க எத்தனை வண்டி வச்சிருக்கீங்க? 16 வண்டி வச்சு. 16 வண்டி. இப்ப சில நட்சத்திரங்கள் அவங்களுக்கும் தனியா கேரவன் இருக்கு அப்படின்லாம் சினிமா இண்டஸ்ட்ரி சொல்றாங்க. அந்த கேரவன் அந்த நட்சத்திரங்கள் தவிர அது யாருக்கும் பயன்படுத்தக்கூடாதுன்னு கூட அந்த நட்சத்திரங்கள் சொல்றதா நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் இருக்கா? இங்க இல்ல, மலையாளத்துல இருக்கு. அப்படியா? மலையாளத்துல அவங்க சொந்தமா தான் வச்சிருக்காங்க. இப்போ என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் தான் திரு விக்ரம், திரு அஜித் 2 பேருக்குமே அனுப்புறாரு ஃப்ரம் த டே 1. அப்படியா? அவங்க கண்டினியூஸ் 6 மாசம் ஷூட்டிங் இல்லாத பண்ணி என்ன பண்ணுவீங்க அந்த வண்டி? ஆமா. அதனால அப்படி இங்க வச்சிக்கவே முடியாது. முடியாது. வண்டியும் கெட்டு போயிடும், வருமானமும் போயிடும். அப்படி இங்க வச்சுக்கவே முடியாது. பட் மலையாளத்துல அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க, திரு பிருத்திவிராஜ், திரு சுரேஷ் கோபி, திரு மம்முட்டி, இவங்க எல்லாருமே, திரு மோகன்லால் சார், எல்லாருமே அவங்க சொந்தமாவே வண்டி பண்ணி அவங்களே வச்சு. உங்க கேரவானுக்குள்ள என்னென்ன வசதிகள் இருக்கும் நடிகர் தங்கறதுக்கு? ஒரு பெட் இருக்கும், ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் மேக்கப் ஃபெசிலிட்டி இருக்கும், ஃபுல் ஃபிளெஜ்ட் டாய்லெட் இருக்கும். அண்ட் நான் என்னுடைய கேரவன்ல பாத்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு 2 ஏசி போட்டிருப்பேன். ஒரு ஏசி தான் எல்லா கேரவன்லயும் இருக்கும். ஆனா நான் 2 ஏசி போட்டிருப்பேன். ஒண்ணு நம்ம ஊர்ல அடிக்கிற வெயில் நம்ப முடியாது. 2வது என்னன்னா, திடீர்னு பாதியில ஏசி ரிப்பேர் ஆகி போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் டென்ஷன். ஸோ ஸ்டாண்ட் பைக்கு ஒரு ஏசி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் 2 ஏசி போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட தான், மெயின்டெனன்ஸ் கூட தான், பட் பீஸ் ஆஃப் மைண்ட் நீங்க என்ன விலை கொடுத்து வாங்க முடியாது. அதனால அதுக்கு அடுத்தது ஃப்ரிட்ஜ் இருக்கும், மைக்ரோவேவ் அவன் இருக்கும், ஒரு ஸ்மால் கிச்சன் இருக்கும், அப்புறம் ஒரு சின்ன ஃபேன் ஒண்ணு வச்சு எமர்ஜென்சி திடீர்னு ஏசி ஒரு ஓடல அதுக்கு அதை சர்க்குலேட் பண்றதுக்காக ஒரு குட்டி ஃபேன் வச்சு. ஸோ இதெல்லாம் கேரவனுக்குள்ள இருக்கு. உங்களுடைய கேரவனை பார்த்துட்டு எந்தெந்த நடிகர்கள் உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க, இந்த மாதிரி அழகா வடிவமைச்சிருக்கீங்கன்ட்டு? நிறைய பேர் சார், நிறைய பேர். ரஜினி சார் நல்லா இருக்கு வண்டி, நல்லா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க சார் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள்ட்ட அவ்வளவு சீக்கிரம் அப்படி எல்லாம் பேர் வாங்கி அவர் ஒண்ணும் சொல்லலைன்னா நம்ம ஆஸ்கர் கிடைச்சது சமம். திட்டிடுவாரு. உள்ள நுழைஞ்சு அப்படி அப்படி கண்ணே ஸ்கேன் பண்ணிடும் ஃபுல்லா. நமக்கு தெரியாத 100 குறைகள் அவருக்கு சரி பண்ண முடியும். இஸ் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அது உங்களுக்கு தெரியாது இல்ல, இஸ் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். சோ அதனால அவருக்கு அனுப்பும் போது மட்டும் ரொம்ப பயந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஹெச்எம்க்கு அனுப்புற மாதிரி இருக்கும். சோ அது ஒண்ணு. அடுத்தது மத்தபடி திரு விஜய் அவர்களோ திரு ரஜினி அவர்களோ ரொம்ப பெருசா இதுதான் எனக்கு வேணும், இது இந்த பர்டிகுலர் கேரவன் தான் வேணும்னு என்னைக்கு சொல்லவே மாட்டாங்க. அஜித் அவர்களும் திரு விக்ரம் அவர்களும் அவங்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கான ஒரு வாகனம் இருக்கு, அது தவிர வேற அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் திரு விஜய் திரு ரஜினி அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் இது மட்டும்தான் வரணும் அப்படின்னு கம்பல் பண்றது கிடையாது. எங்க சாரை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட், நல்லா இருக்கா, நீட்டா இருக்கா, அவருக்கு பெரிய பிரம்மாண்டம் தான் வேண்டாம், அது ஹைஜீனிக்கா இருக்கணும். கமல் சாரை பொறுத்த வரைக்கும் இருந்தா ஓகே, அவ்வளவு. சோ அந்த மாதிரி அது மாதிரி ஒவ்வொருத்தரும். பட் நடிகைகளை பொறுத்த வரைக்கும் திரு நயன்தாரா அவர்களுக்கு ஒரே ஒரு காரணம் தான் ரெகுலரா அவங்க அதை மாறவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க அதை தன்னுடைய 2வது இல்லமா அதை டீல் பண்ணிக்கிறாங்க. அந்த வண்டிக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஒவ்வொரு பொருளும் எந்த இடத்துல இருக்கணுமோ அவங்களுக்கு கரெக்டா அந்த இடத்துல இருக்கு. ஒரு வீடு மாதிரியே அவங்களுக்கு ஒரு இது தோற்றத்தை கொடுத்துருக்கு. அதனால அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க. அது ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட் தான். பொதுவா இந்த சினிமா உலகத்துல கேரவன் வந்ததுக்கு பின்னாலதான் சினிமா உலகத்துல ஒரு குடும்பமா இருந்த சினிமா செதஞ்சு போச்சு அப்படின்னு பல பேர் அபிப்பிராயம் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன அதுல? நல்ல கேள்வி சார். இந்த கேள்வியை நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் இதே கேள்விய என்கிட்ட கேட்டாரு. நீங்க எல்லாம் கேரவனை வச்சதுக்கு அப்புறம் தான் இண்டஸ்ட்ரியே கெட்டு போச்சு. முன்னாடி எல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி படத்துல எல்லாம் கேரவன் இருந்துச்சு, அவங்க எல்லாம் வெற்றி படங்கள் கொடுக்கலையா? அவங்க பீரியட் தான் சினிமாவுக்கு கோல்டன் பீரியட். அன்னைக்கு சம்பாதிச்ச மாதிரி இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசராலையும் சம்பாதிக்க முடியல. நீங்க கெடுத்துட்டீங்க இண்டஸ்ட்ரிக்கு. உள்ள போனா வரவே மாட்டேங்கிறான், இறங்க மாட்டேங்கிறான் ஆர்டிஸ்ட். நான் நல்ல சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன சிரிக்கிறீங்க, நான் சொல்றது உண்மைதானே அப்படின்னாரு. இல்ல, நான் ஆர்டர் எடுக்க வந்திருக்கேன், நான் எதையாவது எக்கித்தப்பா பேசி நீங்க இருக்கிற ஆர்டரும் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு எனக்கு எக்கச்சக்கமான பதில் இருக்கு. ஆனா அதை சொன்னா அது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்து. நீங்க எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்க, நீங்க கண்டிப்பா இந்த ஆர்டர் உனக்கு தான் நீங்க சொல்லுங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் அப்படின்னு. இது என்னப்பா இவ்வளவு ட்ரிக்கியா கேள்வி கேட்கிறேன் நீங்க? இல்ல சார், எனக்கு முக்கியம் என்னோட தொழில் தான், உங்கள்ட்ட ஆர்கியூ பண்றது கிடையாது இல்லையா?
உங்களை ஹெல்ப் பண்ணிட்டு இந்த ஆர்டரை பிரேக் பண்ணிட்டு போறது. அது பத்திரிகை நிறுவனம் இருந்தா அதை செஞ்சிருப்பேன். அந்த பீரியட் முடிஞ்சிச்சு. இப்ப நான் வந்து ஒரு தொழிலதிபனா வந்திருக்கேன். இதுல அதை கொண்டாந்து நுழைக்க கூடாது. நீங்க அஷூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் சரியான பதில். சரிப்பா என்னதான் சொல்றேன்னு பாப்போம், உனக்குதான் இந்த ஆர்டர் அப்படின்னாரு. அர்த்தம் மாற மாட்டீங்களா சார்? இல்ல நீ கேக்குறத பார்த்தா எக்கச்சக்கமா ஏதோ பயமுறுத்துவீங்க அப்படின்னு. இல்ல சார் நான் சொல்றேன். முதல் கேள்வி, அந்த காலத்துல ஏன் கேரவன் இல்ல அப்படின்னா, அப்ப பெரும்பாலான படப்பிடிப்புகள் படப்பிடிப்பு அரங்குக்குள்ளதான் நடந்தது. அவுட்டோரே ரொம்ப கம்மி. அதனால கேரவன் தேவைப்படல. அதை மீறி அவுட்டோர்ல படப்பிடிப்பு நடந்தப்ப அந்த குழுவினருக்கு மட்டும்தான் அங்க படப்பிடிப்பு நடக்குது. இப்ப செல்போனை வச்சு வீடியோ கால்ல வரான், டேய் விக்ரம் வந்திருக்காருறாங்க, அஜித் வந்திருக்காரா வாடாங்க அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவன எல்லாம் கூப்பிடுறான். சோ எக்கச்சக்கமா கும்பல் கூட்டிட்டு, கும்பல்ல இருந்து 2 பேரு இப்ப விஜய் படத்தை ஷூட்டிங்க்கு அஜித் ரசிகர் வந்தா அவங்க 2 பேருக்குள்ள நட்பு இருக்குங்கிறது வேற. அஜித் ரசிகர் என்ன பண்ணுவான், விஜய் இரிட்டேட் பண்ற மாதிரி கமெண்ட் அடிப்பான். இதுல வந்து இவர டென்ஷன் ஆகி அப்செட் ஆயிடுவாரு. நான் சொல்றது பெயர்கள் வந்து உதாரணத்துக்கு, எக்ஸாக்டா திருப்பி அஜித் இது வந்து ஒரு அடையாள குறியீடா தான் நான் அவங்க பேர்களை உபயோகம் அப்படின்னு சொல்லி இரிட்டேட் பண்ணுவான். அப்படி நீங்க இரிட்டேட் பண்றப்ப அவங்க அப்செட் ஆவாங்க. அவங்க அப்செட் ஆனாங்கன்னா அது பெர்ஃபார்மன்ஸ்ல தெரியும். தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். அதுக்கு பேசாம ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க ஆப்பிள் மாதிரி ஒரு பத்திரமா ஏசி ரூம்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு. ஷார்ட் முடிஞ்சதுல திருப்பி போய் அவர் உட்காந்து நீங்க அவ்வளவு நல்ல வெயில்ல அவர் போட்டு வாட்டி எடுத்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்த கேமராக்கள் வந்து தொழில்நுட்ப வகையில ரொம்ப பின்தங்கியது. சோ அவங்க முகத்துல இருக்கக்கூடிய அந்த மேக்கப் கலைஞ்சாலோ, கொஞ்சம் தாடி வளர்ந்திருந்தாலோ, அந்த டயர்ட்னஸோ எதுவுமே அந்த கேமராக்கள் அவ்வளவு துல்லியமா படம் பிடிச்சது. பட் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி படி சின்னதா அந்த மேக்கப் கலைஞ்சு இருந்து அப்படி வடிஞ்சிருந்தா கூட அதை அவ்வளவு பிரமாதமா காமிச்சு கொடுத்தது. அப்ப ஒரு நடிகன்கிறவன் தான் உங்களுடைய வியாபார முகம். டைரக்டரோ கேமராமேனோ டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கும் யாருமே கிடையாது. நடிகனை வச்சுதான் முதல்ல தேட்டர் இருப்பான். அப்புறம் படம் நல்லா இருந்தா டைரக்டரை கொண்டாடும், இன்னும் நல்லா இருந்தா கேமராமேனை கொண்டாடும், இன்னும் நல்லா இருந்தா மியூசிக் டைரக்டரை கொண்டாடும். அது அப்படியே தான் போகுமே தவிர தேட்டருக்கு உள்ள கொண்டு வர பொறுப்பு ஒரு நடிகனை. அப்ப அந்த நடிகனுடைய முகம் தான் உங்க வியாபாரம். அந்த முகத்தை நீங்க பத்திரமா வச்சுக்க வேண்டியது கட்டாயம் ஆயிடுச்சு. அந்த காலத்துல எல்லாம் வந்து கேமராவெல்லாம் இல்லைனாலும் கண்டென்ட் நல்லா இருந்ததுனால நான் முடிச்சுக்கேன். கரெக்ட் தான். நீங்க இன்னைக்கு கண்டென்ட்டை மட்டுமே வச்சு படம் எடுக்க வேண்டியதானே? நீங்க ஏன் வந்து டிடிஎஸ் வேணுங்கிறீங்க? நீங்க ஏன் டிஐ வேணுங்கிறீங்க? ஏன் அதே மாதிரி படம் எடுக்க வேண்டியது டிஐ வேண்டாம்யா, நேச்சுரலா அப்படியே காமிக்கிறேன்னு எடுத்து ஒரு ப்ரொடியூசர் எனக்கு எடுக்க சொல்லுவான், ஒரு டைரக்டர் எடுக்க சொல்றேன் மாட்டீங்கல்ல. இன்னைக்கு அவன் டிவிலே பெட்டரான பிக்சரை பார்க்கறான். காசு கொடுத்து தியேட்டருக்கு வரணும்னா இன்னும் பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்கறான், இன்னும் பெட்டர் குவாலிட்டி எதிர்பார்க்கறான். அப்ப நீங்க அந்த டெக்னாலஜி கூட நீங்க அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்துல நீங்க. அதனால அதுல ஒரு கட்டாயம் தான் இந்த கேரவன். இன்னைக்கு கேரவன் வந்து ஆடம்பரம் கிடையாது, மஸ்ட். நீங்க ஒரு கேரவனுக்குள்ள ஒருத்தருக்கு வந்து நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் கம்ஃபர்டபுளா வச்சுட்டீங்கன்னா அவர் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணாலும் அவருக்கு அந்த டயர்ட்னஸ் தெரியாது. இல்லைன்னா தெரியும். அது அவருடைய உடல் மொழியிலையும் அவருடைய முகத்திலையும் அது தெரிய ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு தான் நஷ்டம். சொல்ல போனா உங்களுக்கு நாங்க நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். சோ அதுல கொஞ்சம் ரொம்ப கன்வின்ஸ் ஆயிட்டாரு. அந்த படத்தோட ஆர்டர் எனக்கு கொடுத்தாரு. இல்ல ரொம்ப அழகா பதில் சொல்றீங்க. நிஜமாவே ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் இது. ஏன்னா நீங்க எல்லாருக்குமே வந்து இந்த கேரவன் அப்படின்ற ஒரு லக்ஸுரினால வந்து சினிமா அப்படியே சதஞ்சி போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுல இருந்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்து சமாளிக்கப்படுது அப்படின்றது ஒரு நல்ல ஆன்சர் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், எனக்கு நான் இதே மாதிரி பேர் சொல்ல விரும்பல. ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர், அவருக்கு சினிமா மட்டும் இல்ல, அவர் பங்கு சந்தையில தொடர்ந்து முதலீடு பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அவர் என்ன பண்றாருன்னா, ஷார்ட் முடிஞ்சுன்னா நேர லேப்டாப் வச்சு கேரவன்ல உட்காந்து அந்த பிசினஸ பார்க்க ஆரம்பிச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் இது நிரந்தரம் இல்லாத தொழில்னு சொல்லி. அதனால அவர் பேரலா 2-3 பிசினஸ் பண்றாரு. அத்தனை பிசினஸ் உடைய ஆபீஸ்லயே லேப்டாப்ல கொடுக்குறாரு. அப்ப அவருக்கு அந்த தனிமையான இடம் தேவைப்படுது. அவர் அதுல இருந்துட்டாருன்னா இங்க கம்ஃபர்டபுளா இருக்காரு. இல்லைன்னா அவருக்கு ஹாஃப் மைண்ட் அங்க இருக்கு. ஆக இன்னைக்கு என்ன போயிடுச்சுன்னு தெரியலையே, என்ன எது போயிடுச்சுன்னு தெரியலையே, ஒரு 2 நிமிஷம் சார் யார்ட்டையும் போட்டு பேசுறேன். அப்ப உங்களுக்கான நேரம் வீணாம். சினிமால ஒவ்வொரு நிமிடமும் படப்பிடிப்புல வந்து முக்கியம் உண்மை இல்லையா? அவர் பிரேக்ல போய் அவர் வேலையை பார்த்துட்டு வந்துட்டாருன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. சோ அது மாதிரி இன்னும் நான் இன்னும் சொன்னா இந்த கேரவன் வந்து எவ்வளவு மறைமுகமா தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் உதவுது அப்படிங்கறத வந்து என்னால தனி புத்தகமே போடும். இந்த தொழில நீங்க சந்தித்த மிகப்பெரிய சவால் அப்படின்னா எதை சொல்வீங்க? ஆக்சிடென்ட் சார். ஃபர்ஸ்ட் அது எல்லா டிரான்ஸ்போர்ட்லயும் இருக்கிறது தான் ஆக்சிடென்ட். ஒரு தடவை வந்து நம்ம சிவகார்த்திகேயன் படம்
அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துக்கு தேனி அனுப்பிச்சிருந்தோம். அப்ப என்னுடைய கேரவன்ல ஒரு காரு வந்து மோதி அந்த ஆள் ஸ்பாட் அவுட். அது வந்து என்னன்னா, அவர் வந்து ஒரு அந்த பூண்டு வியாபாரி. அந்த பூண்டு வியாபாரம் வந்து காலையில 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் தான் நடக்கும். அதுக்காக நைட்டு பூரா விடிய விடிய அந்த சந்தையில கூடுவாங்க. கூடிட்டு 5:30 மணிக்கு முடிச்சுட்டு அவர் ஃபுல் தூக்க கலக்கத்தோட கூட்டு வந்து வண்டியை அடிச்சு ஸ்பாட் அவுட். அவர் மாருதி ஆல்டோ காரோட டிக்கி மட்டும் தான் வெளியிட்டு, மத்ததெல்லாம் என் காருக்கு, என்னோட பஸ் கேரவன் கீழே. அப்புறம் அதை சமாளிச்சோம். நல்ல வேலை அது நிறைய அதுல படிப்பினை. நான் முதல்ல அப்பதான் துபாயில ஒரு ஷூட்டிங் முடிச்சு நான் இறங்கி வரேன். ஒரு தான் டிரைவர் போன் பண்ணி இப்படி சொன்னான். முதல்ல நான் அந்த ஒரு நாள் மட்டும் அவங்க கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு படப்பிடிப்புக்கு வேற ஒரு கேரவனை இங்க அனுப்பிச்சிட்டோம். இப்ப இந்த வண்டிக்கு நான் என்ன சொன்னேன், அந்த டிரைவருக்கு போன் பண்ணி, நீ ஒண்ணு பண்ணு, உன் கேமரால, வீடியோ கேமரால, உன்னோட மொபைல் போன்ல எல்லாத்தையும் ஷூட் பண்ணிடு. அந்த வண்டி பிரேக் அடிச்சது, ஏன்னா நம்ம மேல தப்பு இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவோம், அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும்ல. சோ அந்த வண்டி பிரேக் அடிக்கும் போது ரோட்ல பதிஞ்ச அந்த டயர் தடம், அந்த எப்படி வந்தது, அந்த காரோட டயர், வண்டி எப்படி கிடக்கு, எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு அங்க யாராவது ஆளுங்க இருந்தாங்கன்னா எப்படி நடந்துச்சுன்னு நீ கேளு, நீ டிரைவருங்கிறத சொல்லாத அப்படின்னு. அப்ப வந்து இல்லைங்க, அந்த டிரைவர், அந்த பஸ் டிரைவர் ஒழுங்கா தான் வந்தாரு, இந்த ஆள் தூங்கிட்டு வந்து விட்டுட்டான் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஒரு லேடி அதே மாதிரி, ஆமாங்க நானும் பார்த்தேன், இவர் பக்கம் தான் வந்துட்டு இருந்தாரு, அவர் ஆப்போசிட் சைட்ல இருந்து நேரா கொண்டு வந்து உள்ள விட்டுட்டாங்க. இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, நீ என்ன பண்ணி இப்ப நேரே போலீஸ் ஸ்டேஷன் போகாத, பக்கத்துல இருக்க ஒரு இன்டர்நெட் சென்டருக்கு போய் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க எனக்கு மெயில் அனுப்பிச்சுட்டு நீ அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன். அதே மாதிரி அவன் போய் இன்டர்நெட் சென்டர்ல போய் தட்டி எழுப்பி எனக்கு மெயில் பண்ணா, நான் இந்த மெயில இப்ப ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் எல்லா ப்ரூஃபையும் பண்ணிட்டு. இப்ப இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகணும். வழக்கமா போலீஸ்காரன் எப்பவுமே வந்து காசு அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க, அந்த இறந்து போனவரோட ஃபேமிலில இருந்து, இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வந்திருக்காங்க, ஆர்டிஓ இதுல இருந்து ஒரு வந்திருக்காரு, என் டிரைவர் அங்க குற்றவாளி மாதிரி உட்கார்ந்துருக்கான். இல்ல அது பஸ்காரர் தான் வந்து இடிச்சிட்டாரு அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இவன் சொல்லியிருக்கான், இல்ல சார் இந்த இருக்கு எங்க ஓனர் சொல்லி நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு இந்த இருக்கு பாருங்க அப்படின்னு. அந்த போலீஸ்காரன் அதை பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு அனுப்பிச்சு கேமரால இருந்து மொபைல் போன் வந்து அழிச்சுட்டான் சார். அழிச்சுட்டு எங்க பாருங்க ஒண்ணும் காணுமே அப்படின்னா, சார் நான் இப்பதானே சார் உங்கள்ட்ட கொடுத்தேன் அப்படிங்கிறான். இவன் அங்க உட்கார வச்சுட்டு நீ அங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்துட்டு எல்லாத்தையும் அழிச்சுட்டு, ஒண்ணும் கிடையாதுப்பா, சரி இப்ப நீ தான் உன் மேலதான் தப்புன்றாங்க, உங்க ஓனரை வர சொல்லி கிளம்பு அப்படிங்காரு. நான் உடனே இங்க இருந்து போன் அடிச்சேன், சார் நான் இப்பதான் துபாயில இருந்து வந்திருக்கேன், நான் வர முடியாது. என்ன வர முடியாதுன்றீங்க, உங்க இவன் வந்து இப்படி தப்பு பண்ணிருக்கான், யார் சார் சொன்னா, அதுக்கு எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு. என்ன ரெக்கார்டு இருக்கு உங்கள்கிட்ட, அவர் மொபைல் எடுத்தது பூரா எனக்கு மெயில்ல அனுப்பிச்சு நான் அந்த மெயில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், உங்க மெயில் ஐடி கொடுங்க எல்லாத்தையும் அனுப்புறேன்னு அதிர்ந்து போயிட்டான். அங்கதான் பத்திரிகைக்காரனா நான் வேலை செஞ்சேன். அதான் நான் கேட்க வந்தேன், எப்படி உங்களுக்கு அப்படி ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்தது அங்க? அந்த பத்திரிகைக்காரனோட வேலை எப்பவுமே நம்மளுக்கான கவச உடைகளை தயாரிச்சுட்டு தான் போருக்கே போறது. எதிர்த்து ஜெயிக்கிறது ரெண்டாவது, நம்ம உயிரோட இருக்கணுங்கிறது முதல்ல. அது சொன்ன உடனே அவர் வந்து என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னா, நான் எல்லாத்தையும் என் டிரைவர் வந்து, ஏன்னா எனக்கு இவன் தான் அழிச்சிருப்பான்னு தெரியும். நான் சொன்னேன் என் டிரைவர் வந்து டெக்னாலஜி தெரியாதுங்க சார், எதேசியா அழிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, சிக்கலா போயிடும்ல, அதனால முதல்ல நான் பேக்கப் எடுத்து வச்சுக்கேன் சார், நீ உங்க மெயில் சொல்லுங்க. இப்ப நான் இதை எல்லாருக்கும் சீஃப் செக்ரட்டரில ஆரம்பிச்சு எல்லாருக்கும் ஒரு டாபிக் போட்டு அனுப்பிச்சு விட்டுறேன், உங்க எஸ்பி வரைக்கும் எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுறேன், உங்க மெயில் எடுத்து உங்களுக்கு சரி எனக்கு ரெக்கார்டு இருக்கு சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இப்ப நம்ம பக்கம் ஒண்ணும் பண்ண முடியாது, இவனுங்க கிளியரா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அவங்களே அந்த லேடி வந்து இல்ல எங்க ஹஸ்பண்ட் தான் விடிய அங்க வியாபாரம் பார்த்துட்டு தூங்கி தான் விட்டுருப்போம், இது 3ஆவது தடவை இந்த மாதிரி ஆகுது, மற்ற ரெண்டையும் தப்பிச்சுட்டாரு, நீங்க தப்பிக்க. அதனால நாங்க ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அதுல ஒரு 3-4 லட்சம் ரூபாய் போச்சு அதுல. ஓகே, அந்த படத்துல சம்பாதிச்சதே 2.5 லட்சம், பட் போச்சு. பட் அது ஒரு அனுபவம். அப்புறம் இன்னொரு தடவை லடாக்கு செல்வராகவன் ஒரு படம் பண்ணாரு, அதான் அந்த படத்துக்கு அப்ப சிந்து பாத்துட்டு பேர் வச்சிருந்தாங்க. விக்ரம் நடிச்ச படம் இல்ல அது? விக்ரமும் நம்ம சுவாதி சுப்பிரமணியபுரம் சுவாதியும் பண்ணாங்க. அதுக்கு நான் இங்க இருந்து 2 கேரவன் அனுப்பிச்சேன். இதுல பாருங்க, அன்னைக்கு வரைக்கும் விக்ரம் வண்டி அனுப்பிச்சவரு லடாக்கு அனுப்ப மாட்டேங்க. அதுக்கப்புறம் லடாக்கு அப்புறம் திருப்பி அவர் தான் இன்னைக்கு அனுப்புறாரு. ஆனா லடாக்கு ரிஸ்க் எடுத்து அந்த காம்படிட்டர் வந்து அனுப்ப மாட்டேங்க. சரி பாக்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிஸ்க் எடுத்து நாங்க போனோம். போனா வண்டி 1 வருஷம் அங்க மாட்டிடுச்சு. ஏன்னா
அங்க வந்து இவங்க போன பீரியட் வந்து ரொம்ப மோசமான பீரியட். உள்ள பனி விழுந்து நவம்பர்ல அந்த மாதிரி போனாங்க. பனி விழுந்து ரோடெல்லாம் மூடிடுச்சு. அவங்க பிளைட்ல கிளம்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. நாங்க 2 நாளைக்கு முன்னாடி அவுட்டோர் யூனிட் வண்டி எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு ரோடு நல்லா இருக்கும். அன்னைக்கு எங்களே அனுப்பிச்சுன்னா நாங்க தப்பிச்சு வந்தோம். கேமரா, கேரவன், ஆர்டிஸ்ட், லைட்ஸ் கூட வேண்டாம், எல்லாம் கிளம்புங்க. இவங்கெல்லாம் பிளைட்ல ஏறி வந்துட்டாங்க. கேமரா டிபார்ட்மெண்ட், டெக்னீஷியன்லாம். அங்க வாகனமா இருந்தது நாங்க 1 வருஷம் பண்ணிட்டு 1.5 வருஷம் ஆச்சு. போச்சு. 60 லட்ச ரூபா கிட்டத்தட்ட போச்சு. நான் ஒரு 5 தடவை அங்க போனேன். பட் எடுக்க முடியல வண்டி. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து எடுக்க முடியல. என்ன சொன்னாரு, நான் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வச்சுட்டு போனேன். என்னப்பா ரெக்கமெண்டேஷன் வச்சு நாக்கா வடிக்கிட்டு ஃபுல்லா ஐட்டு விழுந்து மூடிடுச்சு. ரோடே தெரியல. இதுல வச்சு இங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதே இங்க திருட்டு பயம் கிடையாது, குப்பை பயம். அது வந்து தராஸ்னு ஒரு இடம். த செகண்ட் கோல்டஸ்ட் லிவிங் இன்ஹாபிட்டட் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் சைபீரியா. அங்க போர்டே, ஜம்மு அண்ட் காஷ்மீர் டூரிசம் போர்டே வச்சிருப்பாங்க. மனிதர்கள் கூடுதலே 2வது அதிக குளிரான இடம். ஃபர்ஸ்ட் சைபீரியா, 2வது -20 எல்லாம் போகும். ஆமா, நான் போனப்ப -2 0க்கு கீழே. 1 கடிச்சீங்கன்னா 1க்கு கீழே விழுகாது, ஐஸ் ஆகிடும். அந்த மாதிரி. ஆமா, அவ்வளவு ஐஸ். நீங்க கிளவுஸ் இல்லாம கை வச்சிருந்தீங்கன்னா கை அப்படி உடைச்சு போடும். அவ்வளவு குளிர் சார். அங்க மோசமான இடத்துக்கு கார்கில் வார ஆரம்பிச்சது அங்கதான். ஆக்சுவலா அங்கதான் டைகர் ஹில் இருக்கு. சோ மாட்டிக்கிச்சு. அப்புறம் அங்க இருக்கிற மசூதியில முஸ்லிம் பெரியவர்கள்ட்ட சொல்லி அவங்கதான் எங்க வண்டியை பத்திரமா பாத்துக்கிட்டு. இப்போ வந்துட்டு நான் வந்து 2 தடவை போய் எடுக்க போனோம். அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, இங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதே திருட்டு பயம், கொள்ள பயமே இந்த ஊர்ல கிடையாது. எந்த திருடன் இருப்பான் இந்த குளிர்? அது கிடையாது. உங்களை மாதிரி மடையனுங்க வந்து நீங்க கேட்ட துறப்பாங்கல்ல, அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டா இந்த ஸ்டேஷனு அப்படின்னு. அப்புறம் நான் 2 தடவை பிளைட்ல போனேன். அங்க போய் இருந்து பார்த்தேன். அது எப்படி போகணும், டெல்லில இருந்து லடாக்ல இருந்து திருப்பி ஜம்மு போகணும். ஜம்மு போற வழியில தான் கார்கில் இருக்கு. கார்கில் இருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி தராஸ். ஒன்றும் பண்ண முடியல, போச்சு. பட் அது ஒரு பெரிய லாஸ் அண்ட் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அப்ப நீங்க இனிமே லடாக்கு எல்லாம் கேட்டா அனுப்ப மாட்டீங்கல்ல? இனிமேதான் நான் 100% அனுப்புவேன். இப்ப எனக்கு தெரியும்ல அங்க போனா எப்படி மாட்டிக்குவோம், எப்படி நம்ம எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், எப்படி வண்டியை பத்திரமா எடுத்துட்டு வரலாம். என்னை விட இனிமே அனுப்புறதுக்கு தகுதி இந்தியாவிலே அவனுக்கு கிடையாது. அந்த மாதிரி அது ஒரு அனுபவம். அந்த மாதிரி நிறைய இருக்கு சார். அது இங்க லோக்கல்ல நடக்கிற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த திருட்டு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க பாட்டு பொருளை வச்சுட்டு போவாங்க. வண்டிக்குள்ள எவன் யாரெல்லாம் இறங்கினா நம்ம கேட்கவே முடியாது. நம்ம கேட்டு என்ன யாருன்னு கேட்கறியா, நான் யாரு தெரியுமா, நான் கோபுரம். எப்படி நமக்கு தெரியும்? அந்த கோபுரம் எழுதி ஊட்டிட்டு அவரை கேட்டா கோவப்படுவாங்க. கேட்காம போறவன் திருடிட்டு பப்ளிக் எவனாவது ஏறிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது செல்போனையோ நகையோ திருடிட்டு போயிடலாம். அது வந்து பெரிய இம்சை. அதனால இப்ப நாங்க எங்களுடைய கேரவன்ல எல்லாத்துக்குமே தெளிவா எழுதி பிரிண்ட் பண்ணி லேமினேட் பண்ணி ஒட்டி வச்சிருக்கோம். கேரவன்ல எந்த பொருள் திருட்டு போனாலும் எங்களுடைய பொறுப்பு கிடையாது. காரணம், கேரவன்ல இவங்க தான் ஏறணும், இவங்க தான் இறங்கணுங்கிற சொல்லக்கூடிய உரிமை எங்களுக்கு கிடையாது. ஒரு படப்பிடிப்புல யார் வேணாலும் உள்ள வரலாம். அதனால எங்களுடைய இது கிடையாது. நீங்க உங்க பொருளை பத்திரமா வச்சுக்கணும்னா இந்த ரூமுடைய சாவி தனிப்பட்ட முறையில இருக்கு. அதை நீங்களே பூட்டி வச்சுக்க. போகும்போது முடிஞ்சு போகும்போது சாவி எங்கள்கிட்ட வந்தோன்னா உங்க கையில சாவியை நீங்களே பூட்டி வச்சுக்கோங்க, நீங்களே யூஸ் பண்ணிக்கங்க. போகும்போது எங்களுக்கு சாவியை நடுவுல வந்து எது போனாலும் எங்களுக்கு. அப்புறம் எதுக்கு கிளீனர் வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு எதுக்கு நாங்க பேட்டா கொடுக்கணும்? கிளீனரு அந்த டாய்லெட்டை கிளீன் பண்றோம். நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த டாய்லெட்டை கிளீன் பண்ணி அடுத்த நாள் நான் வேற ஒரு வண்டியை கிளீன் பண்ணி விட்டாதானே அடுத்த நாள் போகும். வண்டி ஷூட்டிங்ல இருக்கிறப்ப கிளீனர் தேவை, சைடு பாக்குறதுக்கும் கிளீன் பண்றதுக்கு கிளீனர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்ப எல்லா வண்டியிலையும் அதெல்லாம் ஒட்டி வச்சிருக்கோம். அதுல நிறைய விஷயம் நடந்தது. சில சமயம் வந்து உள்ளபடி விட்டுட்டு போயிடுவாங்க, அப்புறம் தேடி எடுத்து கொடுப்போம். சில சமயம் இங்கே விடாம வேற எங்கேயோ தொலைச்சிட்டு நீங்க உங்க வண்டியில தான் தொலைச்சேன் அப்படிம்பாங்க. ஒரு பெரிய இம்சம். பட் இப்ப அதை வந்து நாங்க இந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு அப்புறம் அங்க ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கர் எங்களை கேட்காது, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு இங்கிலீஷ் தமிழ் 2லயுமே எழுதி. பொதுவா இந்த தொழில் வந்து லாபமான தொழிலா இருக்கா? இப்ப இல்ல சார், இல்ல. ஏன்னா வாடகை குறைஞ்சு போச்சு, எல்லா விலைவாசியும் 3 மடங்கு ஏறிடுச்சு. நான் வந்து கேரவன் தொழில் ஆரம்பிக்கிறப்ப 7,500 ரூபாய் வாடகை, பேட்டரியோட விலை 4,500 ரூபாய்.
இப்ப வாடகை 4500 ரூபாய், பேட்டரி விலை 12,000. இது வந்து ஒரு ஏரியா மட்டும். இப்படி டயரு இப்படி ஒன்னொன்னா எதை எடுத்தாலும் 300% அதிகமாயிடுச்சு. வாடகை 300% குறைஞ்சிருச்சு. இந்த இடைவெளி அதிகமாக ரொம்ப சிரமம். அதை விட சிரமம் இன்னமும் ப்ரொடியூசர்கள்ட்ட காசு வாங்க. ஆமா, அதனால இப்ப நான் வந்து பெரும்பாலும் டூரிஸ்டுக்கு கேரவன் அனுப்புற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணேன். அதுலயும் நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்டி. என்னன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு டாக்ஸ் இருக்கு. இங்க இருந்து பெங்களூர்ல ஒருத்தர் விட்டுட்டு வரும், ஓசூர் வரைக்கும் நான் போயிருக்கேன். பெங்களூருக்கு உள்ள நுழையினா 25,000 டாக்ஸ். எந்த கஸ்டமர் 25,000 ரூபா கேரவனுக்கு வந்து இருக்கிறதுல லக்ஸுரி டாக்ஸ் யார் தருவா? சோ இது கவர்மெண்ட்ல ஒரு பாலிசி எடுக்கணும். த்ரூ அவுட் இந்தியா கேரவனுக்கு மட்டும் ஒரு பர்டிகுலர் டாக்ஸ் வாங்கி அதை ஷேர் பண்ணும். அதை வந்து எந்த மாநிலமும் விட்டு மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஜிஎஸ்டிங்கிற பேர்ல ஏற்கனவே ஒரு பெரிய ஷேர் வந்து மாநிலத்தினுடைய ஷேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. இப்ப ஒரு மாநிலத்தின் வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. என்னென்ன? டாஸ்மாக்ல வர வருமானம், பெட்ரோல் டீசல்ல வர்ற வரி, ஒரு இடத்தை ரெஜிஸ்டர் பண்றதுல வர்ற வரி, வாகனத்தை ரெஜிஸ்டர் பண்றதுல வர்ற வரி. இந்த 4 தான் மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் ஸ்டேட். நீங்க இப்ப இதுல திருப்பி இதுல இருந்து டிரான்ஸ்போர்ட்டையும் எடுத்துட்டீங்கன்னா இன்னும் 3 ஆயிட்டு, 4ங்கிறது 3 ஆயிட்டு. அதனால எந்த கவர்மெண்ட்டுமே அதை ஒத்துக்க மாட்டேங்குது. அது ஒரு சிக்கல். உங்களுக்கு நடிக்கிறதுல எங்க ஆர்வம் பிறந்தது? நடிக்கிறதுல வந்து சார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்களுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல அந்த கல்ச்சுரல் செக்ரட்டரியா நான் இருக்கேன். பல்கலைக்கழகத்தோட கல்ச்சுரல் செக்ரட்டரியா ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தலைமையிட்டாக பொறுப்பு. அப்ப நிறைய நாங்க மேடை நாடகங்கள் எழுதுறது, நடிக்கிறது, மைமு, அந்த ஆட்ஸ்அப் எல்லாமே நிறைய பண்ணியிருக்கோம். அப்ப அப்படி பேரலா நடிக்கிற ஆரம்பிச்சோம். நான் நடிக்கிறதுக்குன்னு தனியா போய் நான் வாய்ப்பு கேட்டு நான் போனதே இல்லை. காரணம், என்னுடைய வேலை என்னை எப்பவுமே எங்கேஜாவே வச்சிருக்கு. நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், என் தோளுக்கு பின்னால நான் தினமும் 100 வேலைகள் வச்சிருக்கேன். இன்னைக்கு எந்த 5 வேலையை செய்யணும்னு நான் தான் தீர்மானிக்கிறேன். ஒரு வேலை என்ற இருக்கு. நான் நினைச்சேன்னா இன்னைக்கு திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு 2 மொபைலையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பாக்குறது இன்னைக்கு நான் முடிவு பண்ணேன்னா என்னை யாரும் கேட்க முடியாது. நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு. நான் எதை செஞ்சாலும் அது 100% பிடிச்சு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவன். அதனால நான் வலுக்கட்டாயமா ஒருத்தர் ரெக்கமெண்டேஷனுக்கு போய் நின்று அதை வாங்கி நடிச்சோம்னா அது சரியா வராது. என்னுடைய அபிப்பிராயம். நான் பேசுறது என்னுடைய பாடி லாங்குவேஜ் நிறைய இயக்குநர்களுக்கும் நிறைய திரையுலக நண்பர்களுக்கும் தெரியும். அப்படி அவங்களா பார்த்து கூப்பிட்டு கொடுத்த கேரக்டர் தான் நான் இன்னைக்கு வரைக்குமே பண்ணிக்கிறேன். இப்ப கோகுலத்தில் சீதை சீரியல்ல நடிச்சுட்டு திரு கவிதா பாரதியினுடைய நீண்ட நாள் நண்பர் அவர், நீ இந்த கேரக்டர் பண்ணு, கரெக்டா இருக்குன்னு சொன்னாரு. அதுக்காக அதுக்குள்ள வந்து அதே மாதிரி கத்தி படத்துல நடிக்கிறப்ப திரு முருகதாஸ் டீம்ல இருந்து நீங்க வந்து இந்த கேரக்டர் பண்ணணும்னு சார் சொன்னாரு, ஒரு ஆடிஷனுக்கு வாங்க அப்படின்னாங்க. போய் பண்ணேன். அதே மாதிரி தலைவி படத்துலயும் நெடுஞ்செழியன் கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். அதுல திரு ஏ விஜய் வந்து இது நீங்க பண்ணுங்க சார், கரெக்டா இருக்கும் அவரு கூப்பிட்டாரு. நானா போய் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்கல. ஏன்னா எனக்கு எவ்வளவு நடிக்க தெரியும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க என்ன எவ்வளவு தூரம் எதிர்பார்த்து நம்மளை கூப்பிடுறாங்கன்னு தெரியாது. இல்ல நம்ம ஒண்ணு எதிர்ப்பு நம்ம நடிப்போம் போல இருக்கு, அவரே கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்க போய் சொதப்பிட்டா என்ன ஆகுது? அதனால அவங்க கூப்பிட்டாங்கன்னா இப்ப நம்மளை எங்கேயோ பார்த்துட்டு சரி நான் பண்ணுவான்னு ஒரு நம்பிக்கை வந்து அப்ப நம்மளுக்கான வேலை சுலபமாயிடும். அப்படிதான் நான் வந்து இது வரைக்கும் நடிச்சது எல்லாமே. பட் இப்போ நான் வந்து நடிகர்கள் கிட்ட, அது இயக்குநர்கள்ட்டையும் தயாரிப்பாளர்கள்ட்டையும் நல்ல கேரக்டர் தான் சொல்லுங்க. இப்போ ஓரளவு நடிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்து இத்தனை படங்கள் நடிச்சதுக்கு ஒரு 40 படம் நடிச்சிருக்கு, ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதனால எனக்கு வாய்ப்புகள் இருந்தா சொல்லுங்க. இப்ப சொல்ல ஆரம்பிச்சு. நீங்க நடிச்ச முதல் படம் எது? உல்லாசம். உல்லாசத்துல வந்து விக்ரமோட கிளாஸ்மேட்டா வருது. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்டா தானே இருப்பாரு. அது வந்து அப்போ காலேஜ் ஸ்டூடெண்டா நடிப்பேன். அப்ப எனக்கு தாமுவுக்கு உங்களுக்கு எல்லாம் நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் திரு ஜேடி ஜெரி அவர்கள் தான் முதல்ல பெரிய திரையில நடிக்க வச்சது. நடிச்சேன். சோ அந்த மாதிரி சின்ன கேரக்டர்ஸா தான் பண்ணுவேன். அதே மாதிரி பெரும்பாலும் இந்த நியூஸ் படிக்கிறதுக்கே தான் கூப்பிடுவாங்க. நியூஸ் ரீடரா இருந்ததுனால ஒரு இடத்துல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பிராண்ட் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் ஐடென்டிஃபை அந்த மாதிரி நியூஸ் ரீடர் மாதிரி ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. கூப்பிடு அருணாச்சலத்தை அப்படின்னு சொல்லிட்டு அது வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வலுக்கட்டாயமா நிப்பாட். சதுரங்கம் படம் வரைக்குமே நான் நியூஸ் படிச்சேன். அதுக்கப்புறம் நிப்பாட்.
நீங்க நடிச்சதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வித்தியாசமான பாத்திரம் அப்படின்னு அதை சொல்றீங்க? கத்தி படம். கத்தி படத்துல அந்த ஸ்டேஜ்ல நின்று பிளாஷ்பேக் சொல்ற ஒரு பெரிய கேரக்டர், நல்ல படத்தோட டேர்னிங் பாயிண்ட் அது. அந்த படத்துல அந்த இடத்துல இருந்து அந்த கதை மாற ஆரம்பிச்சு. சோ அது ஒரு சீன் அது. அண்ட் அது சொன்னப்ப அந்த ஏடி என்கிட்ட சொன்னாரு, சூர்யான்னு பேர் அந்த ஏடி, அசிஸ்டன்ட் டைரக்டர். சார் இதுல விஜய் சாருக்கு அப்புறம் அதிக டயலாக் இருக்கிறது உங்களுக்கு தான் சார். இன்னொன்னு வந்து முருகதாஸ் சார் கிட்ட நடிக்கும் போது நீங்க வந்து வார்த்தைகளை மாத்தி கூட போட்டு வசனத்தை பேசக்கூடாது. அவர் எழுதிருக்க ஆர்டர் பண்ணி பேசணும். ஏன்னா அவர் பேசிக்கலி இஸ் அ ரைட்டர். சோ இஸ் வெரி மச் கன்சர்ன் அபவுட் ரைட்டிங். அதனால வந்து வார்த்தைகளை மாத்தி கூட போடக்கூடாதுன்னு சொல்லி எதிர்பார்ப்பேன். அதனால நான் வந்து ஒரு கேரவனுக்கு உட்காந்து ஃபுல்லா மனப்பாடம் பண்ணேன். நான் 10th + 2 கூட அப்படி படிச்சது கிடையாது. ஸோ வந்து அதை கம்ப்ளீட்டா நெட்ரூ பண்ணி, பட் அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் ஸ்டேஜ்ல போனதுக்கு அப்புறம் கடகடன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். விஜய் அவர்கள் ஸ்டேஜ்ல ஏறி நின்று வந்து கூப்பிட்டு ரொம்ப நல்லா பண்றீங்க சார், தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப அவரா வாலண்டியரா வந்து சொல்லி இந்த சீன் எடுக்கிறதுக்கு ஒரு 4 நாள் ஆகும்னு நினைச்சேன். பட் ஒரு நாள்லயே பண்ணிடுவீங்க, ரொம்ப நல்லா பண்றீங்க சார், வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சொன்னார். எனக்கு அவர் அவ்வளவு பேசுவாருன்னு எனக்கு தெரியாது. சதுரம் அவருக்கு அது அவசியமும் இல்லை. பக்கத்துல நிக்கும் போது பாராட்டுறது வேற. நான் ஒரு ஆள் தானே ஸ்டேஜ்ல நிக்கிறேன், அவங்க எல்லாம் கீழே ஆடியன்ஸால உட்கார்ந்துருக்காங்க அந்த சீன்ல. அங்கிருந்து ஏறி வந்து பாராட்டி போனாங்க ஸ்டேஜ். அது மறக்கவே முடியாது. அண்ட் ரொம்ப அது ஒரு பக்கம். ஏன் திரு விஜய் அவர்கள் பாராட்டுறது நான் பெரிய விஷயமா நினைச்சேன் அப்படின்னா, அவர் பார்க்காத டைரக்டர்ஸ் கிடையாது. சங்கர் சார்ல ஆரம்பிச்சு எல்லா பெரிய இயக்குநர்களோடய ஒரு வேலை பார்த்துருக்கு. அப்ப அவருக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு. ஒரு அனுபவசாலி சொல்லும் போது ஒரு மதிப்பு மிக்க வார்த்தைகளா தானே இருக்கும், உணர்ந்து சொல்லப்பட்ட பாராட்டா தானே இருக்கும். அது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம ஒரு 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட், அதுல ஒரு 20 பேர் அந்த பிரேக்ல, லஞ்ச் பிரேக்ல வந்து பார்த்து நல்லா பேசுறீங்க தம்பி, நீங்க ஏற்ற இறக்கம்லாம் ரொம்ப சரியா இருக்கு. அது எவ்வளவு பெரிய பாராட்டு. அவங்க எல்லாம் குறைஞ்சது ஒவ்வொருத்தரும் 2000 படம் நடிச்சிருக்கு. டிராமா ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் மிக்சடா வந்து கைய பிடிச்சி பாராட்டினாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் வந்து என்னன்னா ரெகுலரா காம்பேர் பண்றதுங்கிறது, ஒரு ஸ்டேஜ்ல நின்று தனி ஒரு ஆளா பேசுறது அப்படிங்கிறது காலேஜ் நாட்கள், கல்லூரி நாட்கள்ல இருந்து அது பழக்கமான ஒண்ணு இருந்தது. இதுக்கு இவ்வளவு பாராட்டுறாங்களே, இப்ப நல்லா நடிச்ச பாராட்டு அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தது படப்பிடிப்பு. இது மாதிரி பாராட்டுகளை பெற்று தந்த வேற பட அனுபவம் ஏதாவது உண்டா உங்களுக்கு? அடங்கமருல வந்து வக்கீலா பண்ணிருக்கேன், ஜெயமணி. அதுல வந்து பாத்துட்டு, நீங்க நிஜமாவே வக்கீல் தானா சார் அப்படின்னு வக்கீல் கேட்டாங்க. ஏன்னா வெங்கட் சார் என்னை அறிமுகப்படுத்த போனா அவர் ஒரு அட்வொகேட் பாரு. அட்வொகேட் மாதிரி வந்து நம்ம தாடி வெங்கட் சார் நண்பர்கள் அறிமுகப்படுத்தும் போது அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர், அவர் வந்து ஒரு டிவி ஆங்கர், அவர் வந்து ஒரு அட்வொகேட்னு போற போக்குல எல்லாத்தையும் சேர்த்து பக்குன்னு இருக்கு. என்ன நம்மள அட்வொகேட்டுங்கிறாரு. ஆனா அதை வந்து ஒரு அட்வொகேட்டே என்கிட்ட கேட்டேன், நீங்க வேற ஏதாவது ஊர்ல பிராக்டிஸ் பண்றீங்களா சார் அட்வொகேட்டா? ஏன் அப்படின்னு. இல்ல அப்படியே ஒரு அட்வொகேட் எப்படி பேசுவாரோ அந்த உடல் மொழியிலையும் அந்த துணியிலையுமே அந்த கோபத்தோடையுமே நீங்க ஒரு கட்சிக்காரருடைய ரெப்ரசன்டேட்டிவா 100% கரெக்டா பேசுங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது சார். தெரியல சார், அது வந்து டைரக்டர் நீங்க இப்படி எல்லாம் பேசுங்கன்னு சொன்னாரு, நம்ம பண்ணோம். பட் இன்னொன்னு அப்சர்வ் பண்றதுதான். நான் வந்து ஒரு பேசிக்கா ஒரு 600 படத்துக்கு இம்பர்சனேட் ஆனந்த விடல வேலை பார்க்கிறேன். அப்போ ஒவ்வொரு படத்தையும் ஆழ்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்படி பார்க்கும்போது ஒரு கேரக்டர் என்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, அந்த கேரக்டருக்கு தங்களை எப்படி தயார்படுத்துறாங்க அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டரையும், ஏன்னா அதை பத்தி 4 வரி எழுதணும்ல, அதுக்காக பார்க்க ஆரம்பிச்சோம். அந்த இன்வால்வ்மெண்டோட ஒவ்வொரு படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சதுனால மேபி அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயமா கூட இருக்கலாம். அதுதான் அப்படி ஒவ்வொரு படத்தை பத்தியுமே சொல்லுவாங்க. இது நிறைய பேர் அந்த வக்கீல் மாதிரியே நீங்க பேர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் குறிப்பிட்டு சொன்னாங்க. திரை நட்சத்திரங்கள்ல உங்களோட ரொம்ப நெருக்கமா பழகக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யாரு? மறைந்த நடிகர் விவேக். விவேக் சார் வந்து என்ன அருணா அப்படின்னு பேச ஆரம்பிச்சாருன்னா ஒரு விஷயம் பேசுவாரு, நேர்ல வர சொல்லி பேசுவாரு. அவருக்கு வந்து படம் இயக்கக்கூடிய கனவு இருந்தது. அந்த கதை எனக்கு தெரியும், அந்த கதையை என்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த கதையை சொன்னாரு அவங்க கிட்ட? நான் பேசிட்டு இருந்தேன், ரொம்ப பிரமாதமா இருக்கு அந்த கதை என்கிட்ட சொன்னாரு. நாங்க டிஸ்கஸ், அவர் கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் உட்காந்து.
செல்முருகன் ரொம்ப நெருக்கம். அண்ட் வந்து அந்த மாதிரி அவரு தெரியும் எனக்கு, அந்த பர்சனலா தெரியும். அண்ட் கேவி ஆனந்த் சார் வந்து போட்டோகிராஃபரா இருக்க காலத்துல இருந்து எனக்கு என்னன்னா, அவர் வந்து இந்த உங்கள் ஜூனியர் பத்திரிகைக்கு வந்து அவர் நிறைய போட்டோ அட்டப்படம். நான் அப்ப பிகேபி சாரை பாக்குறதுக்காக வேணல் டிகிரி போவேன், பட்டுக்கோட்டை பிரபா சாரையும் பார்க்க. அப்ப வந்து அவர் பழக்கம், அப்பையில இருந்து பழக்கம். அவர் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் அடிக்கடி நிறைய விஷயங்கள். 2 நெருக்கமான நண்பர்களை சமீபத்தில் இழந்தது, அழுதுட்டே இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய இழப்பு எனக்கு. அது இல்லாம நெருக்கம் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொருத்தரோட கொஞ்சம் நெருக்கமா பண்ணிக்கிறேன். சாந்தனு கூட ஒரு பீரியட், ஒரு 5 வருஷம் சாந்தனு கூட ரொம்ப க்ளோஸா. அப்புறம் இயல்பாவே ஒரு இடைவெளி உருவாகும்ல, அதுக்கு பல்வேறு காரணங்கள், சூழ்நிலை காரணங்கள். மற்றபடி சண்டை அப்படின்லாம் அப்படி நிறைய நடிகர்களோட பிரசன்னா கூட இருப்பாரு, எனக்கு நல்ல நட்பு உண்டு. அண்ட் வந்து அப்படி இன்னும் யோசிக்க ஒவ்வொருத்தரா தோணும். பட் நீடித்த அப்படி தொடர்ந்து டெய்லி இன்னமும் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கமா அப்படின்னா அது கிடையாது. அதுக்கு காரணம் சூழல்கள் தான். என்னன்னா, எனக்கு உள்ளபடி எனக்கு அவ்வளவு நேரம் இருக்கிறது இல்லை. நான் நிறைய விஷயங்கள்ல என்னை என்கேஜ் பண்ணி, ஒரு பக்கம் பாலிடிக்ஸ்ல இருக்கேன், மக்கள் நீதி மையத்துல மாநில செயலாளரா இருக்கேன். அந்த கட்சி பொறுப்புகள் வந்து மாநில செயலாளருங்கிறது ஒரு பெரிய போஸ்ட், கட்சியில என்னை நம்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கான நியாயத்தை அந்த வேலை ஒரு பக்கம் ஃபுல்லா போயிட்டு, இன்னொரு பக்கம் சினிமாவில இந்த தொழில் பண்றேன், நடிக்கிறேன், சீரியல் சினிமாவில நடிக்கிறேன். இன்னமும் பத்திரிகை வேலைகள் வந்து எழுதுது, அந்த வேலைகள் நான் பார்த்தேன். சமீபத்துல கூட புதிய தலைமுறை பத்திரிகை தொடர் எழுதும், என்னுடைய அனுபவங்களை வந்து தொடர எழுத சொல்லி என்னுடைய நண்பன் தேசூரியன் தான் அதுல எடிட்டரா இருந்தான். ஸோ அவன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுல எழுது. அதுக்கப்புறம் வந்து நிறைய தொழில் முனைவோர் கூட்டங்களுக்கு போய் பேசுறேன், நம்பிக்கை தரும் வார்த்தைகள் வந்து பேசுறேன். ஆமா, கல்லூரிகள் பேசுறேன். இப்படி என்னை வந்து சும்மா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட ஃப்ரீயா இருக்க முடியாத அளவுக்கு என்னை நான் என்கேஜ் பண்ணிக்கிறேன், அல்லது அமையுது. அதனால அந்த ஒரு இடைவெளி உருவாகிறது வந்து இயல்புதான். மேபி அதனால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரோட நெருக்கமா பழகி அது அப்படியே மாறிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அமைஞ்சிருக்கு. இப்ப நீங்க மக்கள் நீதி மையத்துல உங்களை இணைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உலகநாயகன் கமல்ஹாசனை எப்ப முதலாக சந்திச்சீங்க? அவருக்கு உங்களுக்குள்ள நெருக்கத்தை பத்தி சொல்லுங்க. மக்கள் நீதி மையத்துக்கு முன்னாடி, அதான் நீங்க சொன்ன மாதிரி, அவர் திரைத்துறையில இருக்கும் போதே அவர் பேட்டி எடுக்க அண்ட் விகடன் சார்பாகவும் பேட்டி எடுக்க தெரியும் அவர் நல்லா. பட் ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது. பட் கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பழக்கம் எனக்கு. கட்சிக்குள்ள நான் போனதுக்கு காரணம் வந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து மாவட்ட செயலாளரா முதல்ல வந்து எனக்கு முதல் போஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் போஸ்டே மாவட்ட செயலாளரா எப்படி என்னை தேர்ந்தெடுத்தாங்கன்னு ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, எனக்கு பெரிய அரசியல் பின்புலமே கிடையாது. இவன்கிட்ட கொடுத்தா அந்த வேலையை சரியா செய்வான், சின்சியரா அப்படின்னு நம்பி கொடுத்தாங்க. நான் உள்ள போறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து திரு மூர்த்தி அவர்கள், சாரோட மேனேஜர் இருக்காங்க. மூர்த்தி வந்து எனக்கு 20 வருஷமா தெரியும். ஈவன் அவர் கமல் சாருக்கு போறதுக்கு முன்னாடில இருந்து மூர்த்தி சார் ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருந்து ஆரம்பிச்சு வருவாங்க. அதனால நம்ம கேரவன் அப்படி ஆரம்பிச்சு அந்த நட்பு. அப்படி இன்னொன்னு, மூர்த்தி வந்து எப்பவுமே மிக மிக நேர்மையான மனிதர். அதனால வந்து அவர் கமல் சார் கூட தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான ஆச்சரியம். ஒரு நேர்மை இன்னொரு நேர்மை கிட்ட போய் சேர்றது சொல்லுவேன். நேர்மைங்கிற காந்தம் வந்து நேர்மைங்கிற இரும்ப இழுத்து வச்சு அவ்வளவுதான். அது மாதிரி அவரை நீங்க என்ன நினைச்சாலும் பொல்யூட் பண்ணவே முடியாது. அவர் கமல் சார்கிட்டே கணக்கு கேட்பார். அந்த மாதிரி எதை பத்தினா கவலைப்பட மாட்டாரு. அவர் அவ்வளவு தூரம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அதனால திரு மூர்த்தி அவர்கள் என்ன சொன்னாலும் நான் கமல் சார் சொன்ன மாதிரி தான் கண்ணை மூடிட்டு கேட்பேன். ஏன்னா எனக்கு அவங்கள பார்த்து அவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு அப்படி ஒரு நேர்மையான மனிதர்களை பார்த்து ரொம்ப அரிதா இருக்கு இல்லையா? அதனால அப்புறம் அவர் சொன்னாரு, நான் வந்து கட்சியில வந்து எனக்கு ஏதாவது டிவியில பேசுற வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க, நான் போய் பேசுறேன்னு தான் சொன்னேன். அவரும் அப்படித்தான் சொன்னாரு, நீங்க வாங்க வந்து பேசுங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து நீங்க வந்து எழுதி கொடுங்க, இன்னைக்கு வாங்க நீங்க ஆபீஸ்க்கு அப்படின்னா சரின்னு போனேன். ஒரு ஃபார்ம் கொடுத்து எழுதி கொடுங்க. இது என்னது அப்படின்னு, எழுதி கொடுங்க அப்படின்னாரு. மூர்த்தி சார் தானே சொல்றாரு, என்ன நான் சொத்தே கேட்டாலும் எழுதி கொடுங்க, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விறுவிறுன்னு ஃபில்லப் பண்ணிக்கணும். எதுக்கெல்லாம் தெரியாது எனக்கு.
நான் படிக்கவும் இல்லை. அது பேர் கேள்விகளுக்கு நேரே மட்டும் பதில் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். பேர் என்ன, பிறந்த தேதி, அனுபவம் என்ன, அது எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். எதுக்குன்னு கூட தெரியாது. சரி, மீடியாவில் வந்து நம்மளோட டிவியில பேசுறதுதான் ஏதோ அப்ளிகேஷன் வாங்குறாங்க போல இருக்கு, அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் அப்படி ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பீரியட்ல வந்து நீங்க உடனே ஆபீஸ்க்கு வாங்க, ஜூன் 7ஆம் தேதி ஆபீஸ்க்கு வாங்க, நாளைக்கு வந்துருங்க ஆபீஸ்க்கு, உங்களுக்கு வந்து சார் உங்களை பார்க்கணும். நாளைக்கு தான் என்னால வர முடியாது சார், நாளைக்கு நான் என் ஒய்ஃபுக்கு போயிட்டு காசிக்கு போறதுக்கு டிக்கெட் எடுத்துருக்கு, ட்ரெயின் காசி விஸ்வநாதனை தரிசிக்கிறதுக்கு. ரொம்ப நாள் என் ஒய்ஃப் சொன்னது, நான் மாத்தலாம் முடியாது சார். அப்படியே எத்தனை மணிக்கு உங்களுக்கு ட்ரெயின்? 12 மணிக்கு சார். சரி, நீங்க 10 மணிக்கு வாங்க, உங்களுக்கு ஷார்ப்பா 10 மணிக்கு உங்களை சார் பார்ப்பாங்க. நீங்க 10:30 மணிக்கு இங்க இருந்து எக்மோருக்கு பக்கம் தானே, அப்படியே வந்துருங்க. எப்படி? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப்ட சொல்லிட்டு அவங்களெல்லாம் நிறைய ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டு நான் மட்டும் 9:50 அங்க போய் உள்ள உட்காந்து பார்த்து நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. என்னடா அது இன்டர்வியூன்னு சொன்னாங்க, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. ஓ, எல்லாருக்கும் இன்டர்வியூ போல இருக்கு. எதுக்குன்னே தெரியாது இன்டர்வியூ எனக்கு. அங்க உள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் அருணாச்சலம் நீங்க உள்ள வந்திருக்க, நீங்க ஏதோ ஊருக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, எத்தனை மணிக்கு ட்ரெயின் உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியுற மாதிரி அதை கேட்கிறாங்க. அதாவது உனக்கு தனிப்பட்ட முறையில சலுகை எதுவும் காட்டல, உன்னுடைய சூழ்நிலை கருதி உன்னை முதல்ல அனுப்புறோம் அப்படிங்கறத வந்து எல்லாருக்கும், அதுதான் அந்த கட்சியுடைய டிரான்ஸ்பரன்சி. சோ யாரும் எந்த கட்டத்திலையும் செகண்ட் தாட்டுக்கே போயிடக்கூடாது. அப்படி சொல்றாங்க. ஆமா சார், எனக்கு இந்த மாதிரி நான் ஒய்ஃபோட காசிக்கு போறேன், டிக்கெட் அப்படின்னு சொல்லி, சரி வச்சுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துருங்க சார். இப்ப மீதி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம முன்னாடி வந்தா இவன் முன்னாடி போறான் அப்படின்னு அந்த எண்ணமே வந்துடாது இல்ல. சொல்லிட்டு அப்புறம் உள்ள சாரை போய் பார்க்க போனேன். உள்ள போனோம்னா சார் மட்டும் தான் இருக்காரு, பக்கத்துல ஒரு நபர் இருக்காரு. அவரு குறிப்பெல்லாம் எழுதிட்டு இருந்தாரு. சார் வாங்க உட்காருங்க, எப்படி இருக்கீங்க, உங்களை வந்து கேரவன் ஆபரேட்டரா பார்த்துட்டு இப்ப கட்சி உறுப்பினரா உங்களை பார்க்கறது சந்தோஷம், சொல்லுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், சார் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு லீடர்கிட்டையும் எனக்கு ஒண்ணு பிடிக்கும். காமராஜர் கிட்ட இருந்த தொலைநோக்கு பார்வை எனக்கு பிடிக்கும், அவருடைய எளிமை எனக்கு பிடிக்கும். ஜெயலலிதா கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆளுமை அது எனக்கு பிடிக்கும். அந்த கலைஞர்கிட்ட இருக்க எழுத்து திறமையும் சாதுரியமும் சாணக்கியத்தனமும் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி திரு வாசன் அவர்கள்ட்ட இருக்க எளிமை, அப்ரோச், யார் வந்தாலும் உடனடியா பார்க்கக்கூடிய அந்த அணுகுமுறை எனக்கு பிடிக்கும். இப்படி எனக்கு எல்லார்கிட்டையும் ஒரு குவாலிட்டி பிடிக்கும். இது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒருத்தர் யாராவது வந்தா நம்ம அன்னைக்கு பாலிடிக்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு நான் நினைச்சு, அப்படி ஒருத்தர் கிடைச்சாரு, அதனால நான் கட்சிக்கு வந்துட்டேன். உடனே அவர் சிரிச்சுக்கிட்டு இல்ல, பாசிட்டிவா இருக்கிறது சந்தோஷம் தான், பட் அது மட்டுமே பத்தாது, வேலை பார்க்கணும், செய்யணும். அது செஞ்சாதான் எல்லாரும் சேர்ந்து பேரை எழுத்தாதான் நகரும். இல்ல சார், அதுல எல்லாம் எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படின்னு. இப்ப வந்து நம்ம வந்து கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது நம்ம இமிடியட்டா நம்ம ஆட்சியை பிடிக்கணும். ஆட்சியை பிடிச்சிடலாமா அப்படின்னாரு. நான் அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு, ஏன்னா அவர் என்ன பதில் அவர் முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு தான் கேள்வியை நம்மள்ட்ட கேட்பாரு எப்பவுமே. என்னோட இவ்வளவு ட்ரிக்கியா கேட்கிறாரு. பிடிக்காதுன்னு சொன்னோம்னா அப்புறம் ஏன் நம்பிக்கை இல்லாம வந்தீங்கன்னு கேட்பாரு. பிடிச்சிருந்து சொன்னா எந்த நம்பிக்கையில சொல்றீங்க அது சொல்லுங்க, அதுக்கு பாயிண்ட் சொல்லணும். அதுக்கு நான் தயாராகவே போறேன், எனக்கு ட்ரெயின் 12 மணிக்கு, அது மட்டும் தான் மைண்ட்ல ஓடிட்டு. சோ என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட கேள்வி, என்ன யோசிக்கிறீங்க, என்னை கூட தான் இந்த கேள்வி கேட்டாங்க. இல்ல சார், அவர் பக்கத்துல இருக்கிற பேர் சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு, இல்ல சத்யா, நம்ம வந்து யூஎஸ்ல போயிருந்தப்ப கூட இன்னைக்கு கேள்வி கேட்டாங்க, நீங்க வந்து ஒரே வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு நீங்க உடனே ஆட்சிக்கு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நான் அவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு சொல்லுவாரு அப்படின்னு நான் அவரோட உட்கார்ந்து இருக்கேன். கரெக்டா பண்ணிட்டு இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னாரு. அப்படின்ட்டு சரி ரைட் ஓகே, வெட்டுறதுன்னு வந்தாச்சு, எதுவா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல சார் ஒரு வருஷத்துல வர முடியுமா, கஷ்டம். நம்ம வந்து நம்முடைய உள்ள எஃபர்ட்டை நம்ம போடுவோம், அது மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும். பட் ஒரு வருஷத்துல வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படி. ஆனா அடுத்த தேர்தலில் நம்ம கண்டிப்பா நம்ம வந்துடலாம்னு நான் நம்புறேன். சொன்ன உடனே இல்ல வரணும், ஏன்னா இதே பதில தான் நானும் இல்ல நான் வந்துடும். முதல்ல நம்ம மேல நம்பிக்கை, அப்பதான் அந்த நம்பிக்கை நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் கடத்தப்படும். அப்பதான் எல்லாரும் அதே எனர்ஜியோட நம்ம ஜெயிக்கணும்னு நீங்க நம்பணும், அதுக்கான வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு
நீங்க 9ஆம் தேதி இங்க இருக்கீங்களா, அன்னைக்கு நம்ம கொடியேற்ற போறோம், அன்னைக்குதான் நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம், நீங்க அன்னைக்கு இங்க இருக்கீங்களா? இல்ல சார், நான் இந்த மாதிரி காசிக்கு போறேன். அப்படிங்க ஊர்ல இல்லையா? அப்படி. ஆமா சார், இது முன்னாடியே திட்டமிட்டது, ஊர்ல கூட்டிட்டாங்க. சரி, நான் உங்களுக்கு ஒரு தொலைபேசியில தகவல் சொல்றேன், நீங்க நல்லபடியா சந்தோஷமா போயிட்டு வாங்க, ஆல் த பெஸ்ட். அப்படி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசினாரு. பேசி எந்திரிச்சு நின்று வாழ்த்துக்கள் சொன்னாரு. நான் அப்படி 2 அடி எடுத்து போறப்ப, உங்களுக்கு பதவி கொடுக்கலனாலும் நீங்க கட்சியில வேலை பார்ப்பீங்கல்ல சார், பதவி கொடுத்தா சந்தோஷம், பதவி கொடுக்கலன்னா ரொம்ப சந்தோஷம். அது எப்படி அப்படின்னு. இல்ல சார், பதவி கொடுத்துட்டீங்கன்னா நான் அந்த எல்லைக்குள்ளதான் நான் வேலை பார்க்கணும், கொடுக்கலன்னா தொண்டனா ஆல் இந்தியா ஃபுல்லா, அதனால நான் எங்க இருக்கணும்னு நீங்க தான் முடியும் சொன்னா. அது பதில் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. உண்மையா அதுதான். இப்ப நீங்க என்னை அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் காசி விஸ்வநாதரை தரிசிச்சுட்டு வெளியில வரேன், நான் தான் மாவட்ட செயலாளர்னு, திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளரா. இது எனக்கே பயங்கர ஷாக்கு. நான் போனதே மாவட்ட செயலாளருக்கான இன்டர்வியூங்கிறதே எனக்கு அப்பதான் தெரியும். காரணம் என்னன்னா, நான் எதையுமே எதிர்பார்த்த கட்சிக்குள்ள நிச்சயமா எங்க தலைவர் இந்த சொசைட்டிக்கு, குறிப்பா தமிழ் சமுதாயம், அவரால் முடிஞ்ச எல்லா நல்லதையும் செய்ய போறார். அவர் கூட நம்ம டிராவல் பண்ணி நம்மளும் சேர்ந்து நல்லது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட. எனக்கு பதவி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலனாலும் அதை விட பிரச்சனை இல்லை. சொசைட்டிக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும், அதை அவர் மூலமா செஞ்சா இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், இன்னும் நிறைய பேரை நம்ம உள்ள கொண்டு வர முடியும். அது மட்டும்தான் என்னோட குறிக்கோள். அதனால நான் எதுன்னு கூட கேட்கல, அதனாலதான் நான் பில்ல பண்ணி கொடுத்தேன். இப்பவும் கட்சியில எது சொன்னாலும் கண்ணை மூடி, யார் என்னுடைய சீனியர் யார் எது சொன்னாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்றது தான் என்னுடைய காரணம். என்னோட ஒரே நோக்கம், இந்த தமிழக மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும், அது அவர் கூட இருந்தா நடக்கும் அப்படின்னு நம்புறேன். அதனால அவராவது மாவட்ட செயலாளராக இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய பணிகளை பார்த்தோ அல்லது சரி போயிட்டு போறான் இவன் அப்படின்னு கூட எனக்கு இப்ப மாநில பொறுப்பாளராக ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. இப்பவும் என்னால என்ன பெஸ்ட் செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு. அரசியல் காலம் உங்களுக்கு புதுசு, இப்ப ஒரு தேர்தலையே சந்திச்சிட்டீங்க, எப்படி இருந்தது அரசியல் அனுபவம்? இல்ல, நிறைய அனுபவங்கள். மக்களை எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணணும், எங்கெல்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒரு வேட்பாளர்கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஒரு தொகுதிய எப்பவுமே நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை, இப்படி நிறைய விஷயங்களை இந்த தேர்தல் பரப்புரை என்பது அனுபவமா. ஒரு நடிகராகவும் அரசியல் தலைவராகவும் கமலஹாசனை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றால் நீங்க 2 கோணத்துல எப்படி கமலஹாசன் நீங்க விமர்சிப்பீங்க? இது ஒரு பெரிய கேள்வி சார். இதுக்கு நான் 2 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நடிகனா அவரை பத்தி நான் ஒண்ணுமே சொல்றேன். அது என்டையர் நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு அண்ட் இந்தியன் பிலிம் ஃபேன்ஸ், அவர் நடிகனா நான் எப்படி நிரூபிச்சிருக்கேன் அதை பத்தி நான் 1% கூட பேசுறேன். எல்லாருக்குமே தெரியும். நான் பிரமிச்சு போய் தான், ஒரு நடிகனா பிரமிச்சு போய் தான் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. பட் வெறும் நடிகனா மட்டும் இருந்திருந்தா அதுக்கு நிறைய நடிகர். ஆனால் நம்மவருங்கிறவரு எல்லாமாவும் இருந்திருக்காரு. ஒரு திரைப்படத்துல அவர் ஒரு டைரக்டர், அவர் ஒரு ஒளிப்பதிவாளர், அவர் ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு சிங்கர், ஒரு லிரிக் ரைட்டர், ஒரு கொரியோகிராஃபர், ஒரு ஒரு மேக்கப்ல கை தேர்ந்தவர், காஸ்டியூம்ஸ்ல அவரை மாதிரி செலக்ட் பண்ண முடியும், ஒரு பொருத்தமான. இப்படி அந்த 26 கிராஃப்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, 26 கிராஃப்டுக்கும் தகுதியான ஒரு நடிகர் சொன்னா அது நம்மவர் மட்டும்தான். அப்புறம் எப்படி அவரை நம்ம பிரமிக்காம இருக்கும்? அதுதான் என்னைய அவரை நோக்கி இழுத்துச்சு. எப்படி ஒருத்தர் எல்லா விஷயத்திலையும் பர்ஃபெக்டா இருக்க முடியும். நான் முதல்ல ஒரு பழமொழி தப்புன்னு ஃபீல் பண்ணது நம்மவரை பார்த்து. என்னன்னா, too many cooks spoil the food ன்னு சொல்லுவாங்க. பட் கிடையாது. அது என்ன, அவரை பார்த்தோம்னா அது மாறிடுச்சு. அவரு வெஸ்டர்ன் குக்கிங் செஞ்சாலும் அதுல பெஸ்டா செய்யும், ஒரு இந்தியன் கண்ட்ரி குக்கிங் செஞ்சாலும் அதுல பெஸ்ட் டிஷ்ஷை கொடுத்தாரு. என்ன, சும்மா வெறும் உப்மாவை கிண்ணா கூட அவர் கிண்ண உப்மா அப்படி தரமானது. அப்படி அவர் எல்லாமுமாகவும் இருக்கக்கூடிய ஒரு முழுமை பெற்ற ஒரு திரை காமவான். அதுதான் அவரை நோக்கி நம்ம முதல்ல இழுத்து. அப்புறம் அவர் அதே பழக்கத்தை தான் பாலிடிக்ஸ்லயும் செய்ய போறாரு அப்படின்னு தெரியும். அப்புறம் வேற செகண்ட் தாட்டே கிடையாது. ஏன்னா ஒரு மனிதன் எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலையும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவருடைய இயல்பு வெளிப்பட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வெளிப்பட்டு
அவருடைய பர்ஃபெக்ஷன், அவருடைய ஒழுக்கம், அவருடைய பார்வை எல்லாமே வந்து ஒரு 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 சம்பவம். நான் ஒண்ணு கண்டிப்பா நான் சொல்றேன். நான் மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்க அப்ப எனக்கு கீழ் இருக்கக்கூடிய படிநிலை பொறுப்புகள் இருக்கு. இப்ப நான் வந்து மாவட்ட செயலாளர், அதுக்கப்புறம் வந்து ஒரு நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், இப்படி பதவிகளுக்கெல்லாம் எனக்கு கீழே இருக்க நபர்களை நான் தேர்ந்தெடுத்து அவர்களை கொண்டு போய் அறிமுகப்படுத்துறோம். அது ஒரு ஒரு சம்பவம் கட்சியில. அப்படி நான் போறப்ப ஒவ்வொருத்தரை பத்தி அறிமுகப்படுத்துறேன். இவர் என்னாரு, இவர் பேர் ராஜேஷ். எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டு ஒரு பையன் நான் சொல்றேன், சார் இவன் பேர் ராஜேஷ் சார், அப்படி வந்து கட்சிக்காக உயிரே கொடுப்பான், கையில இருக்க காசு எல்லாத்தையும் கட்சி சொன்னாலும் கேட்க மாட்டான், வீட்டுக்கு கூட காசு கொடுக்கறது ரெண்டாவது. நான் பல தடவை கோச்சுக்கிட்டேன். முதல்ல வீடு, தலைவரே அதான் சொல்லியிருக்காரு, உங்க ஃபேமிலி உங்க ஹெல்த், அப்புறம் தான் கட்சின்னு சொல்லியிருக்காரு, அதை கூட கேட்க மாட்டான் சார், அப்படி டெடிகேட்டட் பாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷன் ஒரு நபரை அறிமுகப்படுத்துறேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்ப அவர் நிக்கிறாரு, அவருக்கு எதிர்க்க நான் நிக்கிறேன், எனக்கு பின்னாடி என்னுடைய குழு நிக்கிறாங்க, சாருக்கு பின்னாடி அங்க வந்து ஒரு கட்சியினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் திருமதி கமீலானா சார், அப்ப எல்லாம் ஒரு 3 பெரியவங்க பின்னாடி நிக்கிறாங்க. சோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிற வைபவம் நடந்தது. நீங்க எல்லாம் கீழே இருங்க, அருணாச்சலம் வருவாரு அப்படின்னு அவங்க எல்லாம் போற வரைக்கும் பாக்குறாரு. அவங்க எல்லாம் அனுப்பிச்சிடுறாரு, என்னைய மட்டும் நிக்க வைக்கிறாரு. இப்ப பின்னாடி திரும்பி பாக்குறாரு, அந்த உயர்நிலை குழு உறுப்பினர்கள் ஒரு பக்கம் 3 பேர் நிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாரு, மெல்ல கிட்டக்க வர்றாரு. கிட்டக்க வந்து தேவர் மகன்ல நாசர் சார் அவர் மூக்கோட மூக்கு உரசுற ஒரு இடைவெளி இருக்கு, அவ்வளவு கிட்டக்க வந்துடுறாரு. நீங்க என்ன பிரிண்ட் சார் போடுறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேட்கிற லெவல்ல கிட்டக்க வந்து என்ன அவ்வளவு கிட்டக்க வந்து நம்ம யாரையுமே புது இடத்துல அவன் பேசணும். என்ன அவன் வந்து உங்களுக்கு நான் இல்ல அவரு உங்களுக்கு தம்பி மாதிரின்னு சொல்ல வரீங்க, அதெல்லாம் வீட்டுக்குள்ள வெளியில புது இடத்துல தம்பியாவே இருந்தான், சின்ன குழந்தையா இருந்தாலும் நம்ம மரியாதை கொடுத்து பேச கத்துக்கணும். இந்த பழக்கத்தை வந்து இருக்கிற கட்சிகள் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அது வேண்டாம்னு மாற்று கட்சியா வரணும். இந்த மாற்றம் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். அது நம்ம செய்யக்கூடாது. இனிமே ஒரு தடவை யாரையுமே நீங்க அவன் சொல்லவே கூடாது பொது வெளியில. அதை கவனமா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சரியா? ஓகே அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி போயிட்டு, நல்லது அருணாச்சலம், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சத்தம் போட்டு சொல்றாரு. அவர் என்ன சொன்னாருங்கிறது எனக்கும் அவருக்கு மட்டும்தான் கேட்டிருக்கும். அந்த பக்கத்துல இருந்த 3 உயர்நிலை குழு உறுப்பினர்களுக்கு எனக்கு என்ன அட்வைஸ் சொல்றாரோ அது கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க என்னை தவறான கோணத்துல என்னை பார்க்கலாம்ல, ஓ அருணாச்சலம் இப்படிதான் வந்து எல்லாரையும் மரியாதை இல்லாம பேசுவார். அதாவது தலைவர் சத்தமா கூட அந்த அட்வைஸ சொல்லியிருக்கலாம். சொல்லி இருந்தா அந்த 3 பேரும் என்னை தப்பா நினைப்பாங்க. அப்ப என்னை அவங்க கூட தப்பா நினைச்சிடக்கூடாது. ஈவன் தோ அவங்க என்னுடைய வயதிலையும் அனுபவத்திலையும் கட்சியிலையும் எனக்கு பெரியவங்க தான், அப்ப கூட என்னை அவங்க தப்பா நினைச்சிருக்காரு. அதே சமயம் இந்த செய்தி எனக்கு கடத்தப்படணும். அது அவ்வளவு கிட்டக்க வந்து அப்படி சொல்லி, இது அவரோட எனக்கு கிடைச்ச ஒரு 100 அனுபவத்துல ஒரு அனுபவம். இப்படி அவரை சந்திக்கிறப்பவும் அவரை பாக்குறப்பவும் அவருடைய நடவடிக்கைகள் இருந்தும் ஒவ்வொரு நாளும் நான் வந்து நல்ல பாடங்களை நான் கத்துக்கிறேன். நம்மளை ரிஃபைன் பண்ணிக்கிறதுக்கான பாடங்கள். இந்த அரசியலை விட்டுருங்க, சினிமா ஒரு தனி மனிதனா கூட ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு விஷயத்தையும் எப்படி கத்துக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணுறத அவரை பார்த்து நான் கத்துக்கிற சந்தர்ப்பம். அதுக்காக தான் இன்னமும் எப்பவுமே நான் தொடர்ந்து அவரோட ரசிகனாகவும் தொண்டனாகவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். உலகநாயகன் கமல்ஹாசன் சந்திச்ச மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்பவாவது அமைஞ்சிருக்கா? கிடைச்சது 2 தடவை. ஒண்ணு அருணாச்சலம் ஒருத்தர அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க, ஒரு பேர் அருணாச்சலம், ஓ அருணாச்சலம் அப்படின்னாரு. அருணாச்சலம் அப்படின்றப்ப அப்படி ஒரு சந்தர்ப்பம், 3 சந்தர்ப்பம் கிடைச்சது. அது ஒரு சந்தர்ப்பம், ஒரு சின்ன நியூஸ் ரீடிங் கேரக்டர், அது ஒரு சின்ன கேரக்டர் தான். அது எடுத்தாங்க படத்துல, உங்களுக்கு தான் தெரியுமே, நீளம் கருதி. அதனால நீங்க வந்து அந்த படத்துல என்னை பார்க்கணும்னா நீங்க கண் இமைக்காம இருப்பாங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து வீரா படத்துல ஷூட்டிங், அதுக்கு முன்னாடி. அப்ப வீரா படத்துல கோ டைரக்டரா ஒர்க் பண்ணது மறைந்த இயக்குனர் திருப்பதி நரசிம்மா டைரக்டர். திருப்பதி வந்து எனக்கு விகடன்ல எனக்கு ரொம்ப நெருக்கம், ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அப்ப திருப்பதி சாமி வந்து அவரை பாக்குறதுக்காக நான் வாங்க ரஜினி சார் இருக்காரு, இன்னைக்கு வீரா அந்த பாட்டு ஷூட்டிங், மாடத்திலே கன்னி மாடத்திலே பாட்டு, அந்த தேனாம்பேட் காமராஜர் ஹால், அந்த பாட்டை ஏதோ ஒரு சீன், அந்த பாட்டு தான் அந்த சீனை ஷூட்
அப்ப வந்து ரொம்ப கூட்டமே கிடையாது, மொத்தமே எனக்கு 25 பேர் தான் உள்ள இருந்து. அப்ப அந்த நடுநடுல ஆங்கிள் லைட்டிங் எல்லாம் மாத்துவாங்க, அப்ப நிறைய கேப் கிடைக்கும். அப்ப சார் கூட அறிமுகப்படுத்தி வச்சுட்டு ஒரு பேசுறதுக்காக என்ன அறிமுகப்படுத்தி பேசினப்ப நிறைய சொன்னாரு, நிறைய விஷயங்கள் நிறைய பேசினார். பத்திரிகையாளர் சுவாரஸ்யமாயிட்டார். அவர் எப்பவுமே இஸ் a குட் லிசனர். அவர் ரொம்ப கம்மியா தான் பேசுவாரு, நம்மள ரொம்ப பேச விட்டு கேட்டுட்டே இருக்கு. கட்டலேன்னு கேட்டலே நன்றுன்றதுதான் அவருக்கு தான் தெரியும். அதனால நிறைய பேச வச்சு நிறைய அண்ட் வந்து அன்னைக்கு நான் அவர்கிட்ட ஒரு சின்ன பாடத்தை என்னன்னா, அப்ப இந்த படம் நம்ம வீரா படம் ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லி ஒரு பேச்சு நடந்தது. அப்ப ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் யாரோ சொல்லிட்டு, நம்ம படம் வந்து ஒரு தேதி சொல்றாரு, இந்த ஆகஸ்ட் 19 ரிலீஸ் பண்ணிடலாம் சார். அப்படியா, அன்னைக்கு வேற ஏதாவது படம் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு. ஆமா சார், ராஜ்கிரண் படம் ரிலீஸ் ஆகுது. என்ன சார் பேசாம இருக்கீங்க? இல்ல, ராஜ்கிரண் படத்தை நம்ம அவர் கூட நம்ம மோதணுமா அப்படின்னு கேக்குறேன். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா அது, என்ன அப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் சார், என்ன சார் நம்ம எங்க சார், அவர் எங்க, அவருக்கு அப்படி நினைக்காதீங்க, அவருக்கு வந்து விமன் ஃபாலோவர்ஸ் வந்து எக்கச்சக்கமான பெரிய பெண் ரசிகர்கள் கூட்டம் அவருக்கு. அதனால யாரையுமே நம்ம குறைச்சி இடப்படணும். அவர் தொடர்ந்து வெற்றி படங்களா கொடுத்துருக்காங்க. அதனால அவருடைய படத்துக்கும் கூட்டம் வரணும், நம்முடைய படத்துக்கும் கூட்டம் வரணும். ஒரு வாரமோ ஒரு 10 நாளோ தள்ளி போனால பெரிய மாற்றம் ஒண்ணு நடந்துடும். யோசிச்சுக்கோங்க அந்த பாயிண்ட. அப்படிங்கிறது சரி. இது என்னன்னா, எப்படி ஒரு நுணுக்கமான ஒரு ஆங்கிள் யோசிக்கிறார். அதாவது அவர் தன்னையும் குறைத்து மதிப்பிட, ராஜ்கிரனையும் குறைத்து மதிப்பிட. எதுக்கு? 2 பேரும் எல்லாத்தையும் அறுவடை செஞ்சுக்கோமே, ஒரே நாள்ல விட்டுட்டு ஏன் பிரிச்சு விட்டுரு, அதை டைல்யூட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அது அப்பதான் நான் நினைச்சேன், நம்ம யாரையுமே துச்சமா நினைச்சிடக்கூடாது, நினைச்சா அலட்சியமா நம்ம பெரிய விஷயத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட். அப்படி அது சம்பவம். அடுத்தது 3வது தடவை நான் பார்க்க போறப்ப சிவாஜி படத்துக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் முதல்ல கேரவன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வந்து MS பாஸ்கர் சார், விவேக் சார் அண்ட் ரஜினி சார் இருக்கிற ஒரு சீன் தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணாங்க. ஆர்மேனியன் ஸ்ட்ரீட்ல அந்த கவர்மெண்ட் பில்டிங். அங்க வண்டி உள்ள போக முடியாது, அதனால வண்டி அதனால நான் எல்லாம் இருக்கிற வண்டியெல்லாம் வேற ஷூட்டிங் அனுப்பிச்சோம். ஒரே ஒரு வண்டி அதுல வண்டி கேவலமா பிரிச்சு உடைச்சு சரி பண்றதுக்காக வச்சு திடீர்னு என்ன சொல்றாங்க, இல்ல கேரவன் வேணா, நீங்க 10 மணிக்கு வேற எங்கிட்ட வண்டி எல்லாம் கிடையாது, எல்லா வண்டியும் போயிடுச்சு, வெளியிலையும் யார்ட்டையும் வண்டி கிடையாது, எல்லாம் பிஸியா இருக்கு, ஒரே ஒரு வண்டி இருக்கு, அது கேவலமா இருக்கும், அதை ரஜினி சார் நான் அனுப்ப மாட்டேன். இல்ல நீங்க அனுப்பிச்சோம் பரவாயில்ல, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங், நீங்க அனுப்ப. மனசே இல்லாம அந்த வண்டியை அனுப்பிச்சோம். எப்ப திட்டு வரப்போகுது, எப்ப போன் கால் வரப்போகுதுன்னு இப்படி ஒரு பதவதை போல காட்டுட்டு இருந்தேன். வரவே நானே பொறுமை எழுந்து 12:30 மணிக்கு அங்க போனோன்னு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்ப விவேக் சாரும் பாஸ்கர் சாரும் என்னை அறிமுகப்படுத்தாங்க. 2 பேரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க ரஜினி சார் தெரியும், நான் பாத்துருக்கேனே சார ஆமாமா வீரா படத்துல நான் சம்பவம் கிடையாது கரெக்ட் அப்படின்னு சொல்ல அப்புறம் பேச ஆரம்பிச்சேன். அப்புறம் அவங்க 2 பேருக்கு ஷார்ட் இருந்தது, நானும் ரஜினி சாரும் பேசிருக்கோம். நான் சொன்னேன், இல்ல சார் முதல்ல என்னை நீங்க மன்னிக்கணும். ஏன் எதுக்கு அப்படின்னு. இல்ல இப்படி ஒரு மோசமான வண்டி வேற வழி இல்லாம, சரி வண்டிக்கு என்ன நல்லா தானே இருக்கு, இவர் நம்மளை கிண்டல் பண்றாரா இல்ல நிஜமாவே சொல்றாரான்னு எனக்கு இல்ல சார் எனக்கு தெரியும் சார் என் வண்டியோட தரம் என்னன்னு, அதை நான் உடைக்கிறதுக்காக வண்டி ஏன் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதீங்க, நல்லாதான் இருக்கு வண்டி. டாய்லெட் எல்லாம் பார்த்தேன், நல்லா பிளஷ் ஏசி இருக்கு, என்ன பிரச்சனை, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க வண்டி படம் ஃபுல்லா இதே அனுப்பிச்சா கூட எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றேன். அவ்வளவு இனிமையான மனிதர் அவரு. ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி அவருக்கு எதையுமே எதிர்பார்க்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம். அப்புறம் நிறைய விஷயம் அடுத்தோம் நான் வேற வண்டி அனுப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க சொல்றேன். நீங்க ஒரு பத்திரிகையாளர் மட்டும் இல்ல, திரை விமர்சகரும் கூட. இன்னைக்கு வெளியாகிற திரைப்படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. தமிழ் சினிமாவில் ப்ராமிசிங் நடிகரா யார் யார் இருக்கிறதா உங்களுக்கு தெரியுது? இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க அதே அப்பா. அது எனக்கு நான் வந்து முதல்ல சாதாரணமா நினைச்சவங்க எல்லாம் வந்து விஸ்வரூப வளர்ச்சி. அதுல நம்பர் 1 அப்படின்னு சொன்னா தனுஷாரோட வளர்ச்சிங்கிறது வந்து அவரே ஒரு தடவை ஸ்டேஜ்ல சொன்னாரு, நீங்க வந்து யுவர் அ பார்ன் ஆக்டர், நீங்க வந்து பக்கத்துல செல்வராகவன் நிக்கிறாரு, 2 பேரையும் வச்சுட்டு அந்த டிவி பாக்குறாங்க, நீங்க ஒரு பார்ன் ஆக்டர், அதனால வந்து உங்களுக்கு வந்து சுலபமா நீங்க எல்லா கேரக்டரையும் செஞ்சிடுறீங்க, இந்த உங்களுடைய வளர்ச்சியை நீங்க எப்படி மதிப்பிட அப்படின்னு நெறியாளர் ஸ்டேஜ்ல கேட்கிறாரு.
அப்ப தனுஷ் சார் ஒருத்தர் அந்த நெறியாளரையும் அவங்க அண்ணனையும் பார்த்துட்டு நான் பான் ஆக்டர் கிடையாது, நான் கற்பிக்கப்பட்ட ஆக்டர். அதுக்கான சொன்ன கருத்தை இங்கதான் நிற்குது. அவங்க அண்ணனை சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது நடிக்க, நீ உருவாக்குனது அவர் தான் முழுக்க முழுக்க. அது சொந்த அண்ணனாவே இருந்தா கூட அத புது வெளியில எல்லாருக்கும் முன்னாடி அத ஒரு சின்ன புன்னகையோட கடந்து கூட அவர் போயிருக்கு இல்லைங்க. அது என்னோட பொதுவா கூட சொல்லிருக்கலாம், என்னுடைய இயக்குநர்கள் என்னை உருவாக்குனாங்க அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம். ஆனா அவர் குறிப்பிட்டு சொல்லு, நான் பான் ஆக்டர் எல்லாம் கட்டணும், முதல்ல நீங்க அந்த ஐடியாவை மாத்திக்க, எனக்கு நடிக்கவே தெரியாது, என்னை உருவாக்குனது அவர் தான். அது வந்து அவருடைய பண்பு. அண்ட் இன்னொன்னு, ஒரு நடிப்பு ராட்சசங்கிறத எனக்கு நான் எங்க தலைவருக்கு அப்புறம் நான் பார்த்து பிரமிச்சது தனுஷா. ஒரு ஒரு சின்ன சீன் சொல்றேன் சார், நான் விமர்சகனா நான் பார்த்து, நீங்க நிறைய பேர் அந்த சீனை நீங்க கவனிச்சிருக்க, நுணுக்கமான ஒரு சீன். இந்த விஐபி படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல மொட்டை மாடியில அவரும் சரண்யா அம்மாவும் உட்காந்து பேசுவோம். என்ன அப்ப கையில ஏதோ ஒரு சின்ன டெலஸ்கோப் வச்சு வானத்தை நோக்கி பார்த்துட்டு அப்புறம் பார்த்துட்டு இல்லம்மா அப்படின்னு ரொம்ப கேஷுவல். நீங்க அதாவது அந்த இடத்துல தனுஷுக்கும் சரண்யா மேடத்துக்கும் கேமரா இருக்கிறத சொல்லாம ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க சும்மா ரிஹர்சல் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க எல்லாரும். அப்படி ஒரு இயல்பான காட்சியா. அப்ப என்னன்னா அந்த அம்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த இதை இவரை நோக்கி திருப்புவாங்க. அது திருப்பணும்னு அவர் அப்படி கேஷுவலா அப்படி அம்மா சொல்றத கேளுமா அப்படின்னு. அதெல்லாம் இல்ல ஒரு டைரக்டர் சொல்லி கொடுத்து வர்ற இடமே கிடையாது. அது அவங்களுக்குள்ள இயல்பாவே அந்த கேரக்டர் முழுக்க முழுக்க உள்வாங்கிட்டு இருந்தா மட்டும்தான் அந்த சீன் ஃபுல்லாவே நீங்க பாருங்க. இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, அப்படி ஒரு இயல்பான ஒரு காட்சியா இருக்கும். இது மாதிரி அவருடைய ஒவ்வொரு படத்தையும் ஒரு 100 காட்சிகளை சொல்லலாம், 100 சீக்வன்ஸ் சொல்லலாம், 100 ஃப்ரேம் சொல்லலாம். சோ பட் என்னன்னா அது அவர்கிட்ட நான் அதே மாதிரி சின்ன கலைவாணர் திரு விவேக் அவர்கள், திரு வடிவேல் சார், இது லிஸ்ட் பெரிய லிஸ்ட். எனக்கு நான் பல உலக சினிமாக்களை பார்த்து விமர்சனம், ஹாலிவுட் படம், இந்திய படம், தமிழில் இருக்கக்கூடிய நடிகர்கள் மாதிரி சிறந்த நடிகர்கள் எங்கேயுமே இல்லை. அவங்க எல்லாம் அதுக்கான எக்ஸ்போஷர் கிடைச்சது, அதுக்கான லாபி இருக்குது, அவங்க பெருசா வெளிப்படுத்தாங்க. எங்க ஆளுங்களுக்கு அது கிடைக்கல. அது கிடைச்சா அவங்க எல்லாம் ஊதி தருது. அருணை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பயணத்துல பல வேற பணிகளை பார்த்துட்டீங்க. ஒரு பக்கம் நிருபராக இருந்திருக்கீங்க, ஒரு பக்கம் கேரவன் அதிபராக இருந்திருக்கீங்க, நடிகராக இருந்திருக்கீங்க, நெறியாளராக இருந்திருக்கீங்க, செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கீங்க, இப்ப அரசியலையும் ஈடுபட்டிருக்கீங்க. இந்த பயணத்துல எந்த பயணம் உங்களுக்கு நிறைவான பயணமாக அமைஞ்சது? பத்திரிகையாளர். ஏன்னா அதுல கிடைச்ச அனுபவத்துலதான் நான் நடிக்க வந்தேன். அதுல கிடைச்ச அனுபவத்துலதான் கேரவன் ஆரம்பிச்சேன். அதுல கிடைச்ச அனுபவத்துலதான் பாலிடிக்ஸ்ல டிராவல் பண்ண முடியும் நம்பிக்கை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பத்திரிகையாளன் மட்டும்தான் எல்லாமாவும் இருக்கு. எல்லா சொசைட்டியோடைய எல்லா ஆங்கிள்லையும் யோசிக்கக்கூடியவன் ஒரு பத்திரிகைக்காரனால மட்டும்தான் முடியும். ஏன்னா அதுக்கான புரிதல், அதுக்கான தயாரிப்புகளோட போனாதான் அந்த துறை சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட நான் போய் 2 கேள்வி கேட்பேன். அதனால பத்திரிகையாளர் பணிதான் விரைவான பணியா. உங்களுடைய எதிர்கால பயணம் எதை நோக்கி அமையும்? டூரிஸ்ட் கேரவனை இந்தியா முழுக்க பிரபலம். இப்ப என்னன்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ணி ஒரு ஃபேமிலியா தனிப்பட்ட முறையில போறதுக்கு அவங்களுடைய சொந்த காரை தவிர படுத்துக்கிட்டோ ஒரு குக்கிங் செஞ்சுக்கிட்டோ டிராவல் பண்ணி போறதுக்கு சரியான வாகன அமைப்பு ஏற்படுத்தப்படல. அதுக்கு 50% கவர்மெண்ட் ஒரு காரணம், பாலிசி, கவர்மெண்டோட பாலிசி சேஞ்சஸ். இன்னொரு பக்கம் பொருளாதார விஷயங்கள். இது ரெண்டும் சரியாகி எல்லாரும் உபயோகப்படுத்தக்கூடிய வாகனமாக கேரவனை மாற்றி என்னுடைய வாழ்நாளுக்குள்ள அதை சாதிக்கணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய. இவ்வளவு காலம் இந்த சினிமாவில் இருக்கீங்க, ஒரு திரைப்படத்தை தயாரிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏன் அருணுக்கு வரல? எனக்கு பவுன்சிங் செக் தான். ஒரு பாவம் ஒருத்தர் எக்யூப்மெண்ட் ஒருத்தர் சப்ளை, நம்ம படத்தினுடைய லாப நஷ்டம் 2வது. ஆனா ஒரு எக்யூப்மெண்ட் சப்ளையருக்கு கூட நினைச்ச மாதிரி சார் நம்ம எத்தனையோ கரெக்டா காசு கொடுக்குற தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் மாதிரி, ஏவிஎம் மாதிரி, சூர்யா அவர்களோட 2D மாதிரி, அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் மாதிரி கரெக்டா சொன்ன காசை கொடுத்து வாங்குற கம்பெனிகள் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10
மீதி 90 பேரு அவங்களால வந்து கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அது கஷ்டம் நம்மளால. அது செய்ய வேண்டாம். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பைசா கூட ஃபைனான்ஸ் வாங்காம முழுக்க நஷ்டமே ஆனாலும் பரவாயில்ல, அந்த காசை நம்மளால திருப்பி சம்பாதிக்க முடியும்னு எப்ப என் தொழில் எனக்கு நம்பிக்கை இருக்கோ அன்னைக்கு கண்டிப்பா நான் சினிமா தயார். பட் அந்த காசு நான் வேற இடத்துல இருந்து போட்ட காசா இருக்கும். அதுதான் அந்த தொழில் எனக்கு இன்னும் அந்த நம்பிக்கையை தரல. சோ அது என்னோட கேரவன் என்னைக்கு அப்படி ஒரு சம்பாதியத்தை சம்பாதிச்சு கொடுத்தோ அன்னைக்கு கண்டிப்பா நான் பல திரைப்பட தயாரிப்பாளர்களால உங்களுக்கு சரியான நேரத்துல பணத்தை கொடுக்க முடியலன்னா அதுக்கு காரணம் சூழ்நிலைன்னு நினைக்கிறீங்களா, அவர்கள் மறுக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? திட்டமிடல் இல்லை. அவங்க என்ன பிரச்சனைன்னா, ஒரு ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி நம்மளும் ஹோட்டல்ல ஆரம்பிக்கலாமே நினைக்கிற மாதிரி, ஒரு சினிமாவை பார்த்தோம்னா இது மாதிரி நம்மளும் சினிமா எடுத்துடலாமே நினைச்சுக்கிறாங்க. அது இல்ல. ஒரு டாக்டருக்கு எப்படி 5 வருஷம் ஒரு படிப்பு தேவைப்படுது, ஒரு வக்கீல் தொழிலுக்கு எப்படி ஒரு 5 வருஷம் முறையான பயிற்சியும் படிப்பும் தேவைப்படும். அப்படி ஒவ்வொரு தொழிலுக்கும் அதற்கான போதிய பயிற்சியும் திட்டமிடலும் அனுபவமும் இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த தொழிலை பார்க்கணும். அதுல சினிமா எந்த விதிவிலக்கும் கிடையாது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமாவை பார்த்தோம்னா சினிமா எடுத்துக்கலாம் நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறான அணுகுமுறை. நீங்க அதுக்கான திட்டமிடலோட, அதுக்கான புரிதலோட, அதுக்கான அனுபவத்தோட, அதுக்கான அறிவை தேடுறதோட நீங்க கத்துக்கிட்டு வந்தீங்கன்னா சினிமா ஒரு மிகச்சிறந்த தொழில். துரதிருஷ்டவசமா அது யாரும் அப்படி புரிதலோட வர. அதனால அவங்க நஷ்டப்பட்டு இண்டஸ்ட்ரியை குறை சொல்லிட்டு வெளியில. மிக்க நன்றி. ஒரு புத்தகத்தை எழுதக்கூடிய அளவுக்கு ரொம்ப வித்தியாசமான அனுபவங்களை பெற்ற ஒரு நபர் நீங்க. உங்களுடைய அனுபவம் எல்லாத்தையும் டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி அருண். எனக்கு நான் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். சந்தோஷம். என்னன்னா டூரிங் டாக்கீஸ்க்கு எத்தனை லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நேர்கள் நான் பாக்குறேன். உங்க மூலமா ஒரு நல்ல சில விஷயங்களையும் என்னுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து முடிஞ்சதுல எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.